வணக்கம். வெல்கம் டு ஜிஎம்கே நாவல்ஸ். தொலைந்தாயோ கண்மணி. கதை திருமணமான ஒரு பெண் பகிராத மன உணர்வுகளை சொல்லப் போகிற கதை. கண்மணி அத்தியாயம் 1. கண்மணி கண்ணயர்ந்த நேரம் வந்தான் அவளின் கணவன். அழைப்பு மணியின் ஒலியில் எழுந்தவள் கதவை திறக்க அவனோ சோர்வுடன் வந்து கட்டிலில் விழுந்திருந்தான். சாப்பிடலையா? ஆரம்பிச்சிட்டா வீட்டுக்குள்ள வந்ததும். அரை மணி நேரம் செலவு செய்தவன் உணவு மேஜைக்கு வந்திருந்தான். உணவை வைக்க சோர்வில் 2 சப்பாத்தி மட்டுமே உண்டவன் எழுந்து கொள்ளும் நேரம் பாலை அவன் முன் வைத்தாள். சரியான சூடுதான் இருக்கு, சரியா சாப்பிடாம தூங்கினா உங்களுக்கு தூக்கம் வராது, கண்மணி சொல்ல அமைதியாய் எடுத்து குடித்திருந்தான். கண்மணி சுத்தம் செய்து வரும் முன்பே உறங்கியிருந்தான். கண்மணி உறங்கும் அவனை கண்டு பெருமூச்சு விட்டு அவன் அருகில் படுக்க நீண்ட நேர சிந்தனைக்கு பிறகு தூக்கம் அவளின் கண்களை தழுவியிருந்தது. காலை அடுப்பில் ஒரு பக்கம் பால் காய, இன்னொரு பக்கம் குக்கரில் பருப்பை வைத்திருக்க அது விட்ட சத்தத்தில் கண்மணி சிந்தனையில் இருந்து வெளியே வரவும் பால் பொங்கி விழவும் சரியாக இருந்தது. இத்தோடு இந்த வாரத்தில் 3ஆம் முறை இப்படி பால் பொங்கி வழிவது. பாலை எடுத்து கீழே வைத்தவள் அந்த இடத்தை சுத்தம் செய்து பால் இருந்த பாத்திரத்தை மாற்றி அவளுக்கும் அவளின் கணவனுக்கும் காஃபி தயார் செய்து வைத்துவிட்டு சாம்பாருக்கு தேவையான வேலைகளை செய்ய தொடங்கியிருந்தாள். காய்களை வேக போட்டுவிட்டு காஃபியை படுக்கை அறைக்குள் எடுத்து செல்ல இன்னும் அவன் எழுந்திருக்கவில்லை. கதிர், எழுந்திருங்க, மணியாச்சு. கதிர், எழுந்துட்டேன். காஃபி சூடா இருக்கு, பார்த்து எடுங்க. கண்மணி சொல்லிவிட்டு செல்லவும் கதிரவன் உடலை அசைத்து எழுந்து அமர்ந்திருந்தான். கண்மணி சமையலை தொடர்ந்திருக்க அவளின் காஃபி ஒரு பக்கம் ஆறிக்கொண்டிருந்தது. சிலருக்கு திருமண வாழ்வு என்பது ஆறிக்கொண்டிருக்கும் காஃபி போலதான். சூடாக இருக்கும் போதே அதன் சுவையை அறியாது போய்விடுகிறவர்கள் இங்கு அதிகம். அப்படி ஒரு தம்பதியர்கள்தான் கதிரவனும் கண்மணியும். திருமணமாகி 16 மாதங்கள் முடிந்துவிட்டது. ஆனால் இருவரின் இடையில் பேசி தீர்க்காத எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. கேட்க கதிரவனுக்கு நேரம் இல்லை, சொல்ல கண்மணிக்கு மனதில் 1000 உண்டு. கதிரவனுக்கு சொந்த தொழில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அவனுக்கு கீழே 20 பேருக்கும் குறையாது வேலையில் இருக்கின்றனர். நாம் பார்க்கும் முகநூல் முதற்கொண்டு பல செயலிகளில் இடையூறு செய்யும் விளம்பரங்கள் இவர்களின் கைவண்ணம்தான். 5 நொடியில் உங்களுக்கு விஷயத்தை கடத்தி விடுவார்கள். கதிரவனுக்கு அவன் தொழில்தான் முதல் மனைவி. கண்மணி அவனுக்கு 2ஆம் மனைவி. அப்படிதான் எண்ண வைப்பான் அவளை. வர்க்கஹாலிக் என்று எப்போதும் வேலையில் மூழ்கியிருப்பவனை பெருமையாக பேசும் குடும்பம் அதற்கு பின் இருக்கும் கண்மணியின் வலிகளை அறிவார்களா? கண்மணி சாப்பாட்டை எடுத்து வைக்க கதிரவன் உணவு உண்ண தொடங்கியிருந்தான். அலைபேசி, மடிக்கணினி அல்லது டிவி, இப்படி ஏதோ ஒன்றில் கவனம் செலுத்திதான் உண்பான். உணவுக்கும் அவளின் உணர்வுக்கும் அவன் தரும் கவனம் குறைவு. அவன் உண்டு வேலைக்கு கிளம்பிய பின்தான் இவள் கிளம்பத் தொடங்குவாள். கண்மணி பள்ளியில் கணித ஆசிரியையாக இருக்கிறாள். கணிதம் என்றாலே கசக்கும் என்று சொல்பவர்களுக்கு கணிதத்தை கற்கண்டாக மாற்றிக் கொடுப்பவள். அனைவரிடமும் இன்முகத்துடன் பழகுபவள். பள்ளியில் இவளின் வகுப்புகளை முடித்துவிட்டு மாலை இல்லம் வரவும் வெறுமையாக வீடு அவளை வரவேற்றது. முகம் கழுவி உடைமாற்றி வந்து அமரவும் கதிரவன் அழைத்தான். சொல்லுங்க. வெளியே போறேன், மீட் இருக்கு. ராத்திரி எனக்கு எதுவும் சமைக்க வேண்டாம், நீ பார்த்துக்க, வைக்கிறேன். சரிங்க. கண்மணி சொல்லும் முன்பே அழைப்பை முடித்திருந்தான். முதல் முறை அல்ல இது. ஒவ்வொரு முறையும் அவளின் பேச்சை அவன் கேட்பதே இல்லை. கண்மணி சமைக்காது வெறும் பால் குடித்துவிட்டு படுக்கை அறையில் படுத்து கொண்டாள். ஏனோ அம்மாவின் குரல் கேட்க வேண்டும் என்று தோன்ற அலைபேசி எடுத்து அம்மாவுக்கு அழைக்க, சொல்லு கண்மணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என் பேத்தி கூடவே நேரம் சரியா இருக்கு. இப்ப கூட அவளுக்கு கொடுக்க தான் கூழ் செய்துட்டு இருக்கேன். சரி, அங்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருமா. வேற என்ன விஷயம் கண்மணி? ஏம்மா, வேலையா இருக்கியா? ஆமாடா, குழந்தைக்கு கூழ் செய்துட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, நாளைக்கு பேசலாமா?
சரிம்மா, பாருங்க. நேரம் மெல்ல கடந்து இரவு 9 அழைப்பு மணி அடிக்கவும் கண்மணி கதவை திறக்க கதிரவன் வந்திருந்தான். உடை மாற்றி வந்து லேப்டாப் உள்ளே தலையை விட்டு கொண்டான். கண்மணி அவனையே பார்த்திருக்க, என்ன என்ன வேணும்? எதுக்கு என்ன பார்த்துட்டே இருக்க? ஒன்றும் இல்லைங்க. கதிரவன் மீண்டும் வேலையை மூழ்கிவிட கண்மணி உணவு கூட உண்ணாது படுத்து கொண்டாள். கண்மணி, என்னங்க? நாளைக்கு நான் பிஸ்னஸ் ட்ரிப் போகணும். ட்ரெஸ் எடுத்து வச்சுடு. உனக்கு வீட்டு செலவுக்கு என் கார்டில் பணம் எடுத்துக்க. வேற வேற எதுவும் இல்லை, நீ பார்த்துக்க. நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? உன் இஷ்டம். அவன் பதிலில் இருந்த ஒட்டுதல் கண்டு பெண் அவளுக்கு பெருமூச்சு வெளிவர கதிரவனும் அவளோடு படுத்திருந்தான். வாரத்தில் ஒரு முறையே இந்த கூடல், அதுவும் அவனாக நெருங்கினால்தான் சாத்தியம். கண்மணி நெருங்கியதும் குறைவு, அப்படியே அவள் நெருங்க முயற்சி செய்தாலும் அவன் நெருங்க விட்டதில்லை. அவளின் கண் பார்த்து கலக்கக்கூட நேரமில்லாத கூடல். தன் துணைக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்று கூட அறியாது அவனின் உணர்வுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொண்ட இணைப்பு. அவளின் சினுங்கள் இல்லாது மௌனம் பேச கண்ணீருடன் சில நேரங்களில் முடிந்து போகும் அவர்களின் தாம்பத்தியம். கதிர் விலகவும் கண்மணி உறங்காது சிந்தனையில் விழித்திருந்தாள். கதிரவன் அறிந்ததில்லை அவளின் உணர்வுகளை. அவனை பொறுத்தவரை அவளுக்கு என்று எல்லாமே செய்திருக்கிறான். கதிரவன் வீட்டின் மூத்த மகன். அம்மா, அப்பா, தம்பி என்று சிறிய குடும்பம். மூத்தவன் என்பதால் தன்னால் பொறுப்பு அவனோடு ஒட்டிக்கொள்ள மூத்தவன் என்று அனைத்தையும் முறையாக செய்பவன். நன்றாக படித்து அப்பாவின் உதவியில் லோன் வாங்கி தொழில் தொடங்கி தொழிலில் நிலை நின்று வாங்கிய கடனையும் திருப்பி செலுத்தி அவனுக்கு என்று சொத்துக்களை சேர்த்து கொண்டான். அப்பாவுக்கு ஓய்வு கொடுத்து தம்பியை படிக்கவும் வைத்திருக்கிறான். 23 வயதில் இருந்து 31 வரை அவனின் உழைப்பு பெரியது. திருமணம் என்றதும் வீட்டில் அனைவருக்கும் பிடித்த பெண்ணாக பார்க்க சொல்லி விருப்பத்தோடு கண்மணியை மணந்தும் கொண்டான். ஒன்றாக இருந்தால் மாமியார் மருமகள் சண்டைகள் வரும் என்று தனியே அவர்களுக்கு வீட்டை வாங்கி வந்து விட்டான். கண்மணி என்ன கேட்டாலும் கிடைக்கும். அவள் கேட்கும் முன்பே பணத்தை கையில் திணித்து விடுவான். தொழில் செய்கிறான் என்பதால் எல்லா நாளுக்கும் அட்டவணை போட்டு வைத்து இருப்பதால் மின் கட்டணம், தொலைக்காட்சி, கேஸ் என்று எல்லா மாத கட்டணமும் அவனே கட்டிவிடுவான். கண்மணிக்கு வண்டி வாங்கி கொடுத்திருந்தான். அவளின் சம்பளம் அவளுக்கே என்று விட்டுவிட்டான். அவள் எங்கு சென்றாலும் கேள்விகள் கிடையாது, எதற்கும் வற்புறுத்தல் கிடையாது. அதிக நேரம் அவன் வேலையில் மூழ்கி இருப்பதால் அவளின் விருப்பங்களில் தலையிடுவதும் கிடையாது. திருமண நாள், பிறந்த நாள் அனைத்துக்கும் ஆடை உண்டு, ஆபரணம் உண்டு, பரிசுகள் உண்டு, விருந்து உண்டு அவனிடம். கண்மணி வீட்டில் உள்ள அனைவரிடமும் மரியாதையும் உண்டு. நல்லவன்தான். அவனிடம் குறை என்று கூற ஒன்றும் இல்லைதான். ஆனால் கண்மணி மகிழ்வாக இருக்கிறாளா என்று கேட்டால் விடை என்னவோ மௌனம் மட்டும்தான். இல்லை என்று எப்படி கூற? அவளுக்கே இன்னும் எதை இழந்து நிற்கிறோம் என்று தெரியாது. சிந்தனையில் மூழ்கி அவள் விடை தேட துடிக்கும் கேள்வி இது ஒன்றுதான். இந்த திருமணத்தில் அவளுக்கு மகிழ்ச்சியா இல்லையா? அடி, உதை, குடி, அருவருப்பான பேச்சு, வேண்டாத சகவாசம் என்று எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன். அவளை வன்மையாக கூட கட்டிலில் கையாண்டது கிடையாது. ஆனாலும் எதையோ இழந்திருந்தாள். காலையில் அரை தூக்கத்தில் எழுந்து அவனுக்கு என்று அனைத்தும் செய்து வைத்திருக்க கிளம்பியவன் அவளிடம் விடை பெற்று கொண்டான். கண்மணியும் அவளின் வேலைக்கு புறப்பட்டு சென்று இருந்தாள். அன்று இரவே தனியே தூங்கவும் அவனின் அருகாமை தேடியது உள்ளம். அவர்களின் திருமண ஆல்பம் எடுத்து அமர்ந்தவள் அவன் முகம் வருட அவனிடம் அவள் தேடுவது அக்கறையும் அரவணைப்பும் அவளுக்கு என்று புரிந்து போனது. அத்தியாயம் 2. கணவன் வீட்டில் இல்லாததால் தாமதமாக எழுந்து குளித்து பள்ளிக்கு சென்றிருந்தாள் கண்மணி. ஊருக்கு சென்று விட்டேன் என்ற ஒற்றை குறுஞ்செய்தி வந்தது அவனிடம் இருந்து. அவ்வளவுதான். ஒரு அலைபேசி அழைப்பு கூடவா செய்து தகவல் சொல்லக்கூடாது? முதல் முறையாக தனியே விட்டு சென்றிருக்கிறோம். அவள் என்ன செய்கிறாள் என்ற அக்கறை கூடவா இல்லை இவனுக்கு? எதனால் இந்த அலட்சியம் என்னிடம்? என் மீது எதுவும் தவறு இருக்குமா? நான் தான் சரியாக புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறேனா? அதிகம் எதிர்பார்க்கிறோம் என்று கதிர் கூறிவிட்டால் என்ன குறை எனக்கு? கதிர் போல ஒரு கணவன் கிடைக்க
கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? யோசனையில் அமர்ந்து இருந்தவளின் முன் வந்து அமர்ந்தாள் ஜானவி. என்ன யோசனை? என்ன ஓடுது உன் மூளையில்? ஒன்றும் இல்லை ஜானு. உனக்கு கிளாஸ் இல்லையா? இருக்கு. நான் என் பாடத்தை எடுத்து முடிச்சிட்டேன். கவிதா மேம் பாடம் முடிக்கல. உன் கிளாஸ் எனக்கு வேணும்னு கேட்டாங்க. அதான் கொடுத்துட்டு வந்தேன். 40 நிமிஷத்துக்கு மேலே ஒரு கிளாஸ் எடுத்தா எப்படி புரியும் பசங்களுக்கு? சரிதான். ஆனால் அறிவியல் பாடத்தில் கவிதா மேம் கில்லி அருமையாக சொல்லி தருவாங்க. போன வாரம் 10ஆம் வகுப்பு பசங்களுக்கு இனப்பெருக்கம் பற்றி பாடம் எடுத்திருக்காங்க. எந்த முகசுளிப்பும் இல்லாமல் கூடவே தொடுகையை பற்றியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற பசங்களை கையாளவே தனியாக படிக்கணும் போல எவ்வளோ இருக்குல்ல? அதுதான் நம்ம வேலையே. கேண்டீன் வந்ததும் ஏன் வேலையை பற்றி பேசுகிற? உன் மண்டையில் என்ன ஓடுது அதை சொல்லு. பாலினாமியல்ஸ் டெஸ்ட் இன்னைக்கு, அதை பற்றின யோசனை தான். சரி, நீ சொல்ல போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் ஏதோ இருக்கு. இப்போல்லாம் நீ அடிக்கடி தனியாக உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க. எதுவாக இருந்தாலும் சொல்லு கண்மணி, நாங்கள் இருக்கோம். ஜானு கைப்பிடித்து பரிவாக கூறவும் கண்மணியின் கண்களில் கண்ணீர் சேர்ந்தது. ஜானு டீ வாங்கி வர இருவரும் அமைதியாக குடித்துவிட்டு எழுந்து அவரவர் வகுப்புக்கு சென்றிருந்தனர். வகுப்பில் பிள்ளைகளோடும் பாடத்தோடும் முஞ்சி போனவள் மற்றதை மறந்திருந்தாள். 4 நாட்களும் இப்படியே நகர்ந்திருக்க தனியே சமைக்கவே பிடிக்காது போக உணவை ஆர்டர் செய்து கொள்ளுவோம் என்று சோஃபாவில் படுத்திருந்தாள். வீட்டின் அழைப்பு மணி அடிக்கவும் உணர்வுகள் கணவன் வந்துவிட்டான் என்று சொல்லவும் வேகமாக எழுந்து சென்று கதவை திறந்தாள். அவளின் எதிர்பார்ப்பை வீண் செய்யாது கதிரவன் நிற்கவும் கண்கள் கலங்க அவனை வாசலிலேயே அணைத்து கொண்டாள். அண்ணி! கதிரவனின் தம்பி சுதாகரன் அழைக்க சட்டென கண்மணி நகர கதிர் அவளை முறைத்துவிட்டு வீட்டின் உள்ளே சென்றிருந்தான். வா சுதாகர், அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணீங்க போல. கிண்டல் பண்ணாம உள்ள வாங்க. சுதாகருக்கு அறையை சுத்தம் செய்து கொடுத்துவிட்டு அவர்களின் அறைக்குள் கண்மணி நுழைய கதிர் குளித்து உடை மாற்றிக் கொண்டிருந்தான். அறிவே இல்லடி உனக்கு, லூசு. சுதாகர் முன்னாடி அவன் இனி என்னை கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். எனக்கு உங்களை பார்க்காம ஏக்கமா இருந்துச்சு. அதுக்கு இப்படி அவாசல்ல. சாரி. ஏய், சாரி எதுக்கு? உன்னையும் தான் கிண்டல் செய்வான், அதுக்கு தான் சொன்னேன். சிவ பூஜையில இந்த கரடி வந்தது தப்பு தான். வெளியே இருந்து சுதாகரன் கிண்டலாக சொல்ல, டே சுதா, சுமாருடா. அண்ணி, என்ன டின்னர்? அச்சோ, நான் சமைக்கவே இல்லையே. இருங்க, 1/2 மணி நேரத்தில் செஞ்சிடுறேன். பசிக்குது அண்ணி எனக்கு. கண்மணி, இரு, கடையில் வாங்கிட்டு வரேன். சொல்லிவிட்டு கதிர் கடைக்கு கிளம்ப அமைதியாக சரி என்று கூறியிருந்தாள். கதிர் உணவு வாங்கி வர கண்மணி இருவருக்கும் எடுத்து வைக்க, அப்புறம் அண்ணி, உங்க வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது சுதாகர். உங்க படிப்பு முடிஞ்சது தானே? முடிஞ்சது அண்ணி. இனி வேலைக்கு போக வேண்டியதுதான். ஆமா, ஏன் 2 தட்டு? எங்களோட உட்காருங்க, மணியாச்சே. உங்களுக்கு பசிக்கல? சுதாகரன் கேட்கவும், நீங்க சாப்பிடுங்க சுதாகர், நான் இப்பவும் தனியா தான் சாப்பிடுவேன். என்ன நீ சொல்றீங்க? இருக்கிறதே 2 பேரு, இதுல தனித்தனியா சாப்பிடுவேன்னு சொல்றீங்க? எங்க அண்ணனுக்கு துணைக்கு உட்காரக்கூடாதா? இந்த காலத்துல கூடவா இந்த மரியாதை பழக்கம் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க? உங்க அண்ணன் இன்னைக்கு தான் எதையும் பார்க்காம சாப்பிட உட்காந்துருக்காரு. எப்பவும் அவர் கையில மொபைல், லேப்டாப் இருக்கும். எதுவும் இல்லைன்னா டிவியில கவனமா இருப்பார். நான் பார்த்து பரிமாறினாதான் உண்டு. இல்லையா தட்டில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது அவருக்கு. இதுல நான் எங்க அவர் கூட சாப்பிட்றது? கண்மணி சொல்லிவிட்டு பரிமாற சுதாகர் கதிரவனை காண அவனோ தம்பியின் முகம் பார்த்துவிட்டு தலை குனிந்து கொண்டான். இருவரும் உண்டு எழவும் கண்மணி உணவு உண்ண அமர்ந்திருந்தாள். சுதாகர் அண்ணனுடன் அமர்ந்து டிவி பார்க்க கதிர் கண்மணியின் மீது கோபமாக இருந்தான். இரவு அறைக்குள் வந்தவளை கோபமாக பார்த்து வைத்தான். ஏன் கண்மணி, என்னோட சாப்பிடுன்னு சொன்னா செய்ய மாட்டேனா? என் தம்பிக்கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் என்ன நினைப்பான்? நான் நீங்க தினம் செய்யறது தானே சொன்னேன். இந்த 1 வருஷத்துல ஒரு முறை என் சாப்பாட்டை பாராட்டியிருப்பீங்களா? தட்டில் குருமா இல்லாமல் எவ்வளோ நாள் நானே பார்த்து பரிமாறி இருக்கேன் தெரியுமா? 1000 இருக்கட்டும், அவன் முன்னாடி பேசுவியா நீ?
அவன் அம்மா காதுக்கு சொன்னா அவங்களும் கவலைப்பட போறாங்க. எதுக்கு கவலைப்படணும்? இதுல என்ன இருக்கு? கண்மணி கேட்க, நான் உன்னோட உட்காந்து சாப்பிடுறது கூட இல்லைன்னு நினைப்பாங்க. எனக்கு பொறுப்பு இல்லைன்னு நினைப்பாங்க. கதிர், நான் யதார்த்தமா தான் சொன்னேன். நீங்க ஏன் இத்தனை சீரியஸா இதை எடுத்துட்டு சண்டைக்கு வரீங்க? சாரி, நீ தூங்கு. கதிர் மனதில் முதல் முறையாக ஏதோ ஒரு அசௌகரியமான எண்ணம் அவளின் பேச்சில் முளைத்திருந்தது. அவனும் அவளை பிரிந்து ஏங்கி போய்தான் இருந்தான். 16 மாதமும் அவளோடு ஒன்றாக உறங்கியிருக்க 4 நாள் இரவும் அவளின் அருகாமையை தொலைத்திருந்தது அவனுக்குள்ளும் தவிப்பை தந்திருந்தது. கதவை திறந்ததும் கண்மணி அணைத்து கொண்டதில் அவளும் தன்னை பிரிந்து தன்னை போலவே ஏங்கியிருக்கிறாள் என்பதில் இன்ப அதிர்ச்சியும் கூட வந்தது உண்மைதான். சுதாகரன் உடன் வரவில்லை என்றால் தன் அவளை கைகளில் அள்ளி இருப்பான். அத்தனை ஆவலும் தவிப்பும் இருந்தது அவனுக்கு. அத்தனையும் வடிந்து போனது இப்போது அவளின் பேச்சு. தன் தம்பியின் முன் அவனை விட்டு கொடுத்து விட்டதாக நினைத்து அவளின் மேல் வருத்தம் வர என்றும் இல்லாது இன்று அவளிடம் சண்டையிடத் தொடங்கியிருந்தான். கண்மணி உறங்கியிருக்க அவளை கேள்வியோடு பார்த்து இருந்தவன் அவனின் வேலையில் கவனத்தை திருப்பியிருந்தான். ஆனால் வேலையிலும் கவனம் நிற்காது அவளிடமே திரும்பி வந்தது. மெல்ல அவளின் அருகில் படுத்தவன் அவளை தன்னோடு சேர்த்து இருந்தான். அவளின் அருகாமை ஒரு நிறைவை தர அமைதியாக கண்ணுறங்கி இருந்தான். காலையில் கண்மணி அவசர அவசரமாக உணவுகளை செய்து கொண்டிருக்க சுதா அவளுக்கு காய் நறுக்கி தருகிறேன் என்று கூறி உதவியும் இருந்தான். அண்ணா உங்களுக்கு சமையல்ல உதவி இருக்கானா நீ? அவருக்கு சமையலறை இருக்கிறது மட்டும்தான் தெரியும் சுதாகர், வேற எதுவும் தெரியாது. உதவியெல்லாம் அவரால் செய்ய முடியாது. அவரோட பொண்டாட்டி லேப்டாப், ஒட்டுண்ணி மொபைல், என் இடத்தெல்லாம் பிடிச்சுக்கிட்டு எப்பவும் அவர் கையில் இருக்கும். இது என்ன இடம்? எல்லாமே இங்கே ஒன் உமன் ஆர்மி. கண்மணி பேசியதை கேட்டு சுதாகர் அறையை விட்டு வெளியே வர கதிர் இறுக்கமான முகத்துடன் சமையல் அறையின் வாசலில் நின்றிருந்தான். அவனை கண்டதும் காஃபி கோப்பை கண்மணி அவனிடம் கொடுக்க, சுதாகர், எனக்கு ஒரு அவசரமான வேலை, என் பைக் கராஜ் உள்ள இருக்கு, எடுத்துக்க. நான் வீக்கெண்ட் வீட்டுக்கு வரேன். சரிண்ணா. சுதாகர் சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட கதிரவன் வெளியே நகர, எதுவும் சாப்பிடாம எங்க போறீங்க? என்கிட்ட எதுவும் பேசாத கண்மணி, உனக்கு அறிவே இல்லையாடி? அவன்கிட்ட போய் என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் சொல்ல என் தம்பி தான் கிடைச்சானா? நானும் அவங்கள குறை சொன்னேன்? எதுவும் பேசினா அடிச்சு பல்ல கழட்டுவேன் ராஸ்கர். கதிர் குரல் உயர கண்மணி அவனை கண்ணீருடன் பார்த்திருந்தாள். அவள் முகம் கண்டு வேகமாக கடந்து சென்று விட கண்மணி அழுகையுடன் சமையல் அறைக்குள் சென்று இருந்தாள். அத்தியாயம் 3. மாலை அழைப்பு மணி கேட்டு எழுந்து வந்தவள் கதவை திறக்க ஜானவி நின்றிருந்தாள். என்னடி இப்படி வந்து நிற்கிற? எதுவும் சண்டையா உனக்கும் அண்ணாக்கும்? அழுது முகமே வீங்கி கண்ணெல்லாம் எப்படி இருக்கு பாரு. ஜானு கேட்க, எனக்கு உடம்புக்கு முடியல, அதான் இப்படி இருக்கேன். சரி, உனக்கு உடம்புக்கு என்ன? காய்ச்சல். கேவலமா பொய் சொல்லாத. என்கிட்ட உன் பிரச்சனையை சொல்ல, எது தடுக்குது உன்னை? இது எங்க 2 பேரோட தனிப்பட்ட விஷயம். இதை நான் யாருக்கு சொல்லணும்? நான் உன் ஃப்ரெண்டு கண்மணி. அவர் மேல எந்த தப்பும் இல்லை ஜானு. நீ விஷயம் என்னன்னு முதல்ல. கண்மணி அவளின் திருமண வாழ்க்கை, சமீபமாக அவளுக்குள் இருக்கும் கேள்வி, நேற்றும் இன்றும் நடந்த குழப்பங்கள், அதனால் கதிரின் கோபம் என்று அனைத்தையும் கூற, எருமை, என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கொழுந்தங்கிட்ட போய் கொட்டி வச்சிருக்க. அறிவு இருக்கா உனக்கு? சுதாகர் யாரோலாம் இல்லை, நம்ம கூட படித்தவன். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனை தெரியும். எனக்கு அவன் தம்பி மாதிரி. அவன்கிட்ட ஏனோ மனசை விட்டு சொல்லிட்டேன். கண்மணி, என்கிட்ட விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு உன் கொழுந்த முன்னாடி புருஷனை விட்டு கொடுத்துருக்க, புரியுதா? கதிர் இன்னைக்கு என்கிட்ட கத்திட்டார். கத்தாம வேற என்ன செய்வார்? 4 செவத்துக்குள்ள என்னமோ சண்டை கட்டு. இது அவர் அம்மா அப்பா காதுக்கு போனால் தேவையில்லாத பிரச்சனை. உன்னை பேசினாலும் அண்ணாக்கு கஷ்டமா தானே இருக்கும். அப்போ நான் செஞ்சது தான் தப்பா? ஆமாம், பொண்டாட்டி மாதிரி நீ நடந்திருக்கணும். அதை விட்டு நீ செய்யறது என்ன? நான் தான் அவருக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறேன். என்ன குறை என்கிட்ட? இந்த 2022 கூட பொண்ணுங்களுக்கு மறுப்பு சொல்ல தெரியல. வேண்டாம், முடியாது, இல்லை, பிடிக்கலை, இப்படி நோ சொல்லணும். லேப்டாப் வச்சுட்டு உட்காந்த அன்னைக்கு நீ மறுப்பை சொல்லி இருக்கணும்.
அவர் அப்படி இருக்க நீயும் ஒரு காரணம். பொண்டாட்டி நமக்கு துணை, வேலைக்காரி இல்லைன்னு புரிய வச்சிருக்கணும். எல்லாம் தாண்டி உன் விருப்பம் என்னன்னு அவருக்கு நீ உணர்த்தி இருக்கணும். நீங்க 2 பேரும் லைஃப் பார்ட்னர்ஸ், லைஃப்பை பகிர்ந்துருக்கணும். அதை விட்டு அவருக்கு என்ன விருப்பமோ அதை மட்டுமே செய்துட்டு இருக்கக்கூடாது. இந்த ஆண்களுக்கு அவங்க அம்மா படுற கஷ்டமே தெரியாது. ஏன்னா எந்த அம்மாவும் தான் பையன்கிட்ட அவங்க கஷ்டத்தை சொல்றதில்ல. சொல்லி இருந்தா பெண் உணர்வு புரிஞ்சிருக்கும். எங்க அம்மா அப்பா மாமியார் எல்லாம் சொல்றது கதிரை அனுசரித்து நடந்துக்கொண்டு தான். மாப்பிள்ளை சொல்கிறத கேளு, அவர் விருப்பம் போல் நடந்துக்க, அவர் சொல்கிறத கேளு, அவரை சந்தோஷமாக வச்சுக்க, இதான் சொந்தமும் சொல்கிறாங்க. இதில் அவர் மேலே எந்த குறையும் இல்லை. கதிரை குறை சொல்கிறதே பாவம். எங்களுக்குள்ள புரிதல் இல்லை. புரிய வைக்க நானும் இதுவரை முயற்சி செய்யலை. இங்கே எல்லாமே அவர் விருப்பம்தான். நான் அவரை மீறி எதுவுமே செய்ததில்லை. அவரோட நேரம் செலவு பண்ணணும்னு நான் ஏங்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது. முயற்சி செய் கண்மணி. எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு இருக்கக்கூடாது. உன் மனசில் உள்ளதெல்லாம் அழுத்தம் தாங்காமல் வெளியே வர தொடங்கிடுச்சு. இதை பிரச்சனையாக மாற்றாமல் சரி செய்ய முயற்சி செய். நீ விவரம் இல்லாத பொண்ணு இல்லை. தேங்க்ஸ் ஜானு. உன் தேங்க்ஸ் எனக்கு வேண்டாம். எழுந்து போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து எனக்கு ஏதாவது குடிக்க கொடுப்போ. இதோ 10 நிமிஷம். தெளிவான முகத்துடன் எழுந்து செல்லும் தோழியை கண்டு மகிழ்ந்து இருந்தாள் ஜானவி. கண்மணி அவளுக்கு தின்பண்டம் எடுத்து கொடுத்து காஃபி கலக்க ஜானு குக்கியை எடுத்து உண்டவள், குக்கி பேர் என்ன? ரொம்ப ருசியா இருக்கு. இது கதிருக்கும் எனக்கும் பிடிச்ச குக்கி, சாக்லேட் சிப் வால்நட் குக்கி. எங்கள் 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட்டு தெரியுமா? எனக்கும் பிடிக்கும் தெரிஞ்ச அப்புறம் மாதம் மாதம் மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுவார். எப்பவும் வீட்டில் இது ஸ்டாக் இருக்கும். ஒரு டம்ளர் பாலோட 2 குக்கி சாப்பிட்டா போதும். எல்லா நேரமும் கம்ஃபர்ட் ஃபுட்டு எனக்கு. என்ன கம்பெனி கண்மணி இது? இது நம்ம ஹாட் அவன் கடையில் இவருக்காக ஸ்பெஷல் ஆர்டரில் செஞ்சு தராங்க. மாதம் தவறாமல் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. அண்ணா சூப்பர் இல்லை? ஆமாம். கண்மணியின் வருத்தம் எல்லாம் ஓடிப்போய் கண்ணம் லேசாக சிவக்க, கண்மணி, கதிரவன் குரலில் அறையை விட்டு வெளியே வர, எனக்கும் காஃபி கொடு. கதிர் கேட்க கண்மணி கண் விரிந்து கணவனின் முகத்தை பார்த்து நின்றிருந்தாள். அவன் இல்லம் வரும் நேரமல்ல இது. காலையில் அவன் முகத்தில் இருந்த கோபம் இல்லை. அமைதியாக காஃபி கேட்டுவிட்டு நகர்ந்து செல்கிறான். கண்மணி சமையல் அறைக்குள் வர ஜானு அவசர அவசரமாக காஃபி குடித்து கொண்டிருந்தாள். லூசு, மெல்ல. நீ காஃபி போட்டு அண்ணாக்கு கொண்டு போ முதல்ல. இரு, அவர் வந்ததும் கிளம்ப நிற்காத. 10 நிமிஷம் பொறுத்து போ. ஜானு சரி என்ன சொல்ல, கண்மணி பொறுமையாக அவனுக்கு காஃபி கலந்து எடுத்து செல்ல, ஜானு அவனிடம் இன்முகத்துடன் நலம் விசாரித்திருந்தாள். அவளுக்கு பதில் கூறிவிட்டு கதிர் காஃபியை கையில் எடுக்க போக குக்கியை அவன் முன் வைத்தாள் கண்மணி. அவளின் விழிகளை உற்று பார்த்தவன் மறுப்பு சொல்லாது ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டான். 10 நிமிடம் அமர்ந்து சில புது விஷயங்கள் பேசி ஜானு கதிரிடம் விடை பெற்று விட்டு, நாளைக்கு வந்துடுவேதானே கண்மணி? வந்துடுவேன் ஜானு. வரேன் கண்மணி, நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம். காஃபி குடித்து கொண்டு இருந்தவனுக்கு அப்போதுதான் ஏன் கண்மணியின் தோழி வீடு வரை வந்திருக்கிறாள் என்று புரிய கோபம் வர, பேச வாய் திறந்தவன் கண்முன்னே காலையில் அவள் சிந்திய கண்ணீர் நினைவு வர அமைதியாக அறைக்குள் சென்று வேலையை பார்க்க தொடங்கியிருந்தான். கண்மணி கதவின் அருகில் வந்து நிற்க அவள் நிற்கிறாள் என்று தெரிந்தும் அமைதியாக அமர்ந்திருந்தான். கதிர், சாரி. அவன் மௌனமாக இருக்கவும், என் மேலே கோவமா? அதான் நான் சாரி சொல்கிறேன்ல, மன்னிக்கூடாதா? டென்ஷன் பண்ணாமல் போயிடு கண்மணி. நான் நம்ம சுதாதானேன்னு என்னை மறந்து பேசிட்டேன். உங்களை இத்தனை நாளில் எங்கேயாவது விட்டு கொடுத்துருக்கேனா? ப்ளீஸ் கதிர். ஏன் வேலைக்கு போகலை? அது நீங்கள் சத்தம் போட்டு பேசுனது சங்கடமாக இருந்தது. சரி, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். மன்னிச்சிட்டிங்களா? அப்போது சாப்பிட வெளியே கூப்பிட்டு போங்க. இது என்ன புதுசா? மனசே சரியில்லை, சமைக்க விருப்பமும் இல்லை. நேற்று வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அது போல தான் இதுவும். வீட்டு செலவுக்கு கொடுத்த கார்டு உங்ககிட்ட தானே இருக்குது, ஆர்டர் போடு. வெளியே கூப்பிட்டு போங்க. கண்மணி, எனக்கு வேலை இருக்குடி. எதுக்கு இப்படி அடம் பண்ணிகிட்டு இருக்க? எனக்கு சாப்பாடும் வேணாம், நீங்கள் வெளியே கூப்பிட்டு போகவும் வேணாம். ஹாலில் போய் உங்கள் வேலையை பாருங்கள். நான் தூங்கணும்.
கொஞ்சம் விட்டா ரொம்ப ஓவரா பண்ற கண்மணி நீ. கதிரவனின் வார்த்தைகளை காதில் வாங்காது படுத்துக்கொண்டாள். காலையில் குடித்த காஃபி மட்டும்தான். ஜானு வந்ததும் அவளுக்கு காஃபி கலந்து கொடுத்தவள் அவளுக்கு கலந்து கொள்ளும் முன்பே கதிரவன் வந்திருக்க அவன் மீது கவனம் வைத்து அவனுக்கு தேவையானதை செய்தவள் அவளை மறந்திருந்தாள். கதிரும் காலையிலிருந்து அவளின் கலவையான உணர்வில் சிக்கி எரிச்சலில் இருந்தவன் அவளிடம் வாக்குவாதத்தில் இனி ஈடுபடக்கூடாது என்று வேலையில் மூழ்கிவிட மணி 9 ஆகியும் அவனிடம் அசைவில்லை. காலையிலிருந்து உண்ணாதது தலைவலிக்க பிடிவாதம் பெற்று சமைக்க வந்தவள் இட்லியை ஊற்றி சட்டினியை அரைத்து உணவை உணவு மேஜையில் எடுத்து வைத்துவிட்டு தட்டை எடுக்கச் சென்றவள் மயங்கி சரிந்திருந்தாள். பெரிதாய் கேட்ட சத்தத்தில் கதிர் எழுந்து சமையல் அறைக்குள் நுழைய கண்மணி மயங்கி விழுந்திருப்பதைக் கண்டு பதறியிருந்தான். தண்ணீரை எடுத்து அவள் முகத்தின் மீது தெளித்து குடிக்கவும் கொஞ்சம் கொடுத்து ஹாலுக்கு தூக்கி வந்து சோஃபாவில் படுக்க வைத்து மின்விசிறியை ஓடவிட்டான். மயக்கம் தெளிந்து எழுந்தவள் தட்டை எடுக்க செல்ல அவளை அமர வைத்துவிட்டு இவன் எடுத்து வர கண்மணி உணவை கண்ணீருடன் உண்டிருந்தாள். கதிருக்குத்தான் அவனின் தவறு இதில் என்னவென்று புரியவில்லை. திடீரென்று மனைவி இப்படி பேசவும் நடந்து கொள்ளவும் காரணம் என்ன என்று யோசிக்கத் தொடங்கியிருந்தான். அத்தியாயம் 4. கண்மணி உண்டுவிட்டு எழுந்து கை கழுவி வந்தவள் அவனுக்கு உணவு பரிமாற கதிர் அமைதியாக உண்டுவிட்டு எழுந்திருந்தான். கண்மணி தலைவலியோடு அனைத்தையும் சுத்தம் செய்து ஒரு காஃபி கலந்து குடித்து விட்டு உறங்கச் செல்ல உறக்கம் வரவில்லை. கதிரும் உறங்காது சிந்தனையில் விழித்திருந்தான். ஆனால் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ளாது அமைதியாக இருந்தனர். எப்போது தூங்கினார்கள் என்று இருவருக்கும் தெரியவில்லை. அடுத்த நாள் காலையில் இயல்பாகத்தான் அனைத்தும் சென்றது. கண்மணி அவசியம் என்றால் மட்டும் பேசி மீதி நேரம் அமைதியாக இருந்தாள். கதிருக்கு அதில் பெரிய கவனமும் இல்லை. எப்போதும் போல் கிளம்பி அவன் வேலைக்கு சென்றுவிட கண்மணியும் பள்ளிக்கு கிளம்பியிருந்தாள். ஆனால் அலுவலகத்தில் அவன் தலைக்குள் நின்றவள் கண்மணிதான். தன்னவள் இப்படி அழுது அடம் பிடிப்பாள், ஏன் வார்த்தைக்கு வார்த்தை பதில் கூறுவாள் என்பதே அவனுக்கு நேற்றுதான் தெரியும். இந்த 1 வருட வாழ்வில் அவர்களுக்கு இடையில் சண்டை என்பது இருந்ததே இல்லை. தான் என்ன கூறினாலும் சரியென்று கேட்டு அதை செய்பவள் நேற்று அப்படி நடக்க காரணம்தான் என்ன? எத்தனை முறை முயன்றும் வேலையில் கவனத்தை வைக்க முடியாது தவித்தவனின் அரைக்கதவை தட்டி கொண்டு உள்ளே வந்தான் சுதாகரன். வாடா, என்ன விஷயம்? ஆஃபீஸ் வர வந்திருக்க? உன்கிட்ட பேசணும். அண்ணி முன்னாடி பேச விருப்பம் இல்லை, அதான் உன்னை பார்க்க இங்கே வந்தேன். சுதாகர் கூறவும் கதிரவன் அலைபேசி எடுத்து வெளியே உள்ள பணியாளை அழைத்தான். அவர் வந்து நிற்கவும் இருவருக்கும் மாதுளை ஜூஸ் எடுத்து வர சொன்னவன் 1 மணி நேரத்திற்கு யாரையும் அவன் அறைக்குள் அனுப்ப வேண்டாம் என்று கூறியிருந்தான். அவர் சரியென கூறி வெளியே செல்ல, இப்போ சொல்லு, எனக்கு கல்யாண வயசு வந்துடுச்சுல்லண்ணா. யார் அந்த பொண்ணு? கற்பூரம் போ நீ. அவ பேர் இமையா. எங்களுக்குள்ள 3 வருஷமா காதல். அவளும் ட்ரைனிங் முடிச்சு வேலைக்கு சேர்ந்துட்டா, நானும் சேர்ந்தாச்சு. இனி அடுத்து அவளுக்கு கல்யாணம் தான். வீட்டில் பேசிட்டு இருக்காங்க. அவளை வேண்டான்னு முட்டாள் கூட சொல்ல மாட்டான். நான் நாளைக்கு அப்பா கிட்ட பேச போறேன். உன்கிட்ட கேட்டா ஓகே, எனக்கு சம்மதம். தம்பி விருப்பம்தான் முக்கியம், இப்படி சொல்லணும், சரியா? இப்படிலாம் சொல்லலைன்னா? கதிர் முகத்தையும் கொஞ்சம் இறுக்கமாக வைத்து கேட்க பணியாள் கதவை தட்டிவிட்டு வந்து பழச்சாற்றை வைத்து சென்றார். டே அண்ணா, இது என் வாழ்க்கை பிரச்சனை, தயவு செஞ்சு ஓகே சொல்லுண்ணா ப்ளீஸ். உன் சந்தோஷம் எனக்கும் எப்போ முக்கியம் சுதாகர். எப்போ பொண்ணை பார்க்க வரணும்னு கேளு, நானே அப்பாவை சம்மதிக்க வைக்கிறேன். டே அண்ணா, தேங்க்ஸ்டா. எனக்கே தேங்க்ஸ் சொல்கிறல்ல நீ. சரி, உனக்கும் அன்னைக்கும் சண்டை ஓவரா? சண்டையா? சண்டை எதுவும் இல்லை. உன்கிட்ட சொன்னது எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். ஊருக்கு போயிட்டு வந்த நாள்லேருந்து எதுவும் சரியில்லை என்றான் கதிரவன். அண்ணா, எதுவும் பிரச்சனையா? நான் உன் தம்பி, என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன உனக்கு அவ்வளோ சங்கடம்? அண்ணி என்ன நம்புகிறாங்க, உனக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லை. டேய், இது நம்பிக்கை பற்றின விஷயம் இல்லை. புருஷன் பொண்டாட்டி சண்டை 4 சுவருக்குள்ளே இருக்கணும். வெளியே ஒருத்தருக்கு சொன்னாலும் பிரச்சனை பஞ்சாயத்து தான். எங்களுக்குள்ள எதையும் பேசி தீக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். சரி, ஏதும் சரியில்லைன்னு சொன்னியே, அதை சரி செய்ய அண்ணி கூட பேசுனியா? சுதாகர் கேட்க, இல்லை, என்கிட்ட நீ எதுவும் சொல்ல வேணாம்னா. ஆனால் அண்ணி சரியில்லை, அவங்கக்கிட்ட ஏதோ மிஸ்ஸிங்.
என்னோட காலேஜ் சீனியர் அவங்க. பாதி பசங்களுக்கு பிடிச்ச அக்கா அவங்க. எல்லார் கூடவும் வாய் விட்டு சிரிச்சு பேசி, வரப்போற ஜூனியர் பசங்க, பொண்ணுங்க எல்லாரையும் விளையாட்டுக்கு வம்பிழுக்கிற ஆளு. அந்த துரு துரு பொண்ணு போய் இப்போ ரோபோ போல இருக்காங்க. அன்னைக்கு அவங்க குரல்ல இருந்தது இயலாமையும் ஏக்கமும். பேசு அண்ணா, எதையோ மனசுல வச்சிருக்காங்க போல. எதுவும் அதிகமா பேசியிருந்தா சாரி. சுதாகர் சொல்லிவிட்டு பழச்சாற்றை குடித்துவிட்டு விடை பெற்று சென்றிருந்தான். சுதாகர் கூறிய அனைத்தும் புது தகவல் கதிரவனுக்கு. அவளின் எந்த நினைவுகளையும் இதுவரை அவன் கேட்டு அறிந்ததே இல்லை. கேட்க நேரம் ஒதுக்கியதும் இல்லை. கண்மணி என் மனைவி. அவளை பற்றி என்ன தெரியும் எனக்கு? அவளின் பிறந்த நாள். வேறு வேறு என்ன? அவளுக்கு பிடித்த நிறம், உணவு, பாட்டு, படம். இப்படி கேள்விகள் பெருக தலையை தாங்கிக் கொண்டு அமர்ந்து விட்டான். கண்மணி இப்போது அவன் முன் பெரும் புதிராக நின்றாள். கதிரவன் அவனின் சிந்தனையில் அமர்ந்திருக்க கதவு தட்டும் ஓசை கேட்க உள்ளே வர சொல்லி உத்தரவு கொடுத்தான். அங்கே அவன் முன்னே அவனின் டிசைன் மேனேஜர் கண்ணன் வந்து நின்றிருந்தான். சொல்லுங்க கண்ணன். சார், கம்மிங் வீக்கில் 2 நாள் லீவ் வேணும். கண்ணன், நிலைமை புரிஞ்சுதான் கேட்குறீங்களா? இல்லை சார், என் கல்யாண நாள் வருது. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிப் பிளான். 2 நாள் போதும் சார், ப்ளீஸ். கண்ணன், ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு 1 வாரம் லீவ் எடுத்துகிட்டு போங்க. நான் உங்களை எதுவும் சொல்ல போகிறதில்ல. ப்ராஜெக்ட் முடிச்ச அப்புறம் லீவ் வரும், என் கல்யாண நாள் வராது. சில விஷயங்கள் இழந்த அப்புறம் கிடைச்சா சந்தோஷம் இருக்காது. என் மனைவிக்கு என்னால் தர முடிஞ்ச பெரிய பரிசு என் நேரம்தான். கல்யாண நாள் அன்னைக்கு அதை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். எனிவே, தேங்க்ஸ் சார். கண்ணன் கூறிவிட்டு வெளியே செல்ல கதிரவன் சங்கடத்துடன் அமர்ந்து விட்டான். மாலை இல்லம் வந்தவனுக்கு எதையும் பேசாது அமைதியாக நடமாடும் கண்மணி மீண்டும் புதிராக தெரிந்தாள். கண்மணி, சொல்லுங்க. என்கிட்ட எதுவும் பிடிக்கலையா? இல்லை குறையா? ஏன் இந்த அதிருப்தி உனக்கு? சுதாகர் கிட்ட நம்ம விஷயத்தை ஏன் பேசின? சுதாகர் எனக்கு தம்பி போல. அதான் ஏதோ கவனம் இல்லாமல் மனசில் உள்ளதை சொல்லிட்டேன். இனி இப்படி பேச மாட்டேன், சாரி. இனிமேல் டிவி, ஃபோன், லேப்டாப் எதுவும் பார்க்க மாட்டேன் சாப்பிடும்போது. இப்போ ஓகேவா? உனக்கு பிடிக்கலன்னு நீ சொல்லியிருந்தா நான் செய்திருக்க மாட்டேன். எனக்கு உன் விருப்பம் தெரியல, சாரி. கதிரவன் கூறவும் கண்மணிக்கு மனம் பதறிப்போக கணவனின் குணத்தை புரிந்து கொள்ள வாய்ப்பும் கிடைத்தது. அவனிடம் என் விருப்பத்தையே பகிராது எப்படி தெரியுமாம் அவனுக்கு? சொல்லாது விட்டது என் தவறு அல்லவா? கதிரவன் அவள் ஏதும் பதில் கூறுவாள் என்று முகத்தையே பார்த்திருக்க கண்மணியின் இதழ் விரிய தேங்க்ஸ் என்று கூறியவள் அவனின் கன்னத்தில் மெல்ல இதழ் பதித்து விலகியிருந்தாள். கதிரவனுக்கு முதல் முறையாக அவள் கொடுக்கும் கன்னத்த முத்தம் இது. 1.5 ஆண்டுகள் திருமண வாழ்வில் கிடைக்காத இன்ப அதிர்ச்சி கொடுத்து விட்டு சென்றிருந்தாள் அவனின் மனையாள். கன்னம் வருடிவிட்டு கொண்டவனுக்கு உள்ளே எதுவோ புரிய தொடங்கியிருந்தது. அன்றைய இரவு உணவு வேளையில் முதல் முறையாக அலைபேசி, டிவி, மடிக்கணினி என்று எதுவும் இல்லாது உணவில் மட்டுமே கவனம் வைத்து உண்டிருந்தான். தேங்காய் சட்டினி உள்ளே கிடைத்த தாளித்த சிறிய வெங்காயத்தின் ருசி அவனின் நாவில் நீர்வடிய வைத்தது. கண்மணி சுட்டு கொடுத்த நெய் தோசையும் சட்டினியும் செய்த மாயத்தில் வழக்கத்தை விட 2 தோசை அதிகமாக உண்டிருந்தான். நீண்ட நாளுக்கு பின் வயிறு நிறைய உண்டிருந்தான். வயிற்றின் நிறைவு மனதையும் நிறைத்திருந்தது. கண்மணி அவளுக்கு அவளே ஒன்று ஒன்றாக சுட்டு சாப்பிட அதை கண்டவன், சுட்டு வந்து உட்காந்து பொறுமையாக சாப்பிட்லாம்ல. எனக்கு சூடாக சுட்டு சாப்பிட தான் பிடிக்கும். வீட்டில் அம்மா இல்லைனா அப்பா, அண்ணா இப்படி யாராவது சுட்டு தருவாங்க. இங்கே சுட்டு தர ஆள் இல்லையே. கண்மணி பொய்யான சோக முகத்தை வைத்து கொண்டு கூற கதிரவன் கண்கள் விரிய மனைவியை ரசிக்க தொடங்கியிருந்தான். கண்மணி கூறிவிட்டு மீண்டும் தோசை விட திரும்ப அவள் முன் வந்து நின்றவன், எனக்கு தோசைலாம் சுட தெரியாது. அதான் எனக்கு தெரியுமே. ஆனால் இன்னைக்கு கற்றுக்க தயாராக இருக்கேன். எனக்கு பசிக்குது. உங்கள் தோசை கிளாஸை இன்னொரு நாள் பார்க்கலாம். எப்படியும் தோசை சுட தானே போகிற. என் கை பிடிச்சி சுட்டா நானும் கற்றுப்பேன் தானே. கதிரவன் கேட்க அவனை வியப்புடன் மேலும் கீழும் பார்த்தவள் அவன் பின்னே நின்று கதிரவனின் கைப்பிடித்து தோசை மாவை கல்லில் விட கதிரவன் முகத்தில் ஒளி.
நீ போய் உக்காரு, நான் சூடாக சுட்டு தரேன். நம்பலாமா? என்னை பட்னி போட்டுற மாட்டீங்க தானே? போடி போய் உக்காரு. இல்லை, நான் இங்கேயே நிற்கிறேன். அடுத்த தோசைக்கும் அவனின் பின்னே நின்றவளைக் கண்டு கதிர் தோசைக்கல்லை மறைத்து நிற்க கண்மணி தட்டுடன் உணவு மேஜையில் அமர்ந்திருந்தாள். கதிரவன் முதல் தோசையில் கொஞ்சம் சொதப்பி வைத்து பின் அடுத்த 2 தோசையை அழகாய் சுட்டு எடுத்து அவளுக்கு பரிமாற கண்மணி முகத்தில் பெரிய புன்னகை. இதுவரை கதிரவன் கண்டிராத புன்னகை. அத்தியாயம் 5. அன்று இரவு படுக்கையில் கண்மணி அவனை நெருங்கி வர, என்ன, எனக்கு எனக்கு உங்களை கண்மணி சொல்வதை பாதியில் நிறுத்திவிட்டு திரும்பி படுக்க, ஏய் கண்மணி, என்ன சொல்ல வந்த? உனக்கு என்ன? ஒன்றும் இல்லை. இப்படி நீ எதையும் சொல்லாமல் இருந்துட்டு என்ன வில்லன் மாதிரி சுதாகர் முன்னாடி காட்டினேன். திரும்பி உன் மனசில் உள்ளதை சொல்லு. நான் உங்களை கொஞ்ச நேரம் அணைச்சிக்கிட்டுமா? அணைச்சா மட்டும் போதுமா? கதிரவனின் குரல் அவளின் காதருகில் கேட்க, வேற என்ன? கேட்டவளின் பார்வை தாழ்ந்து விட, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் கண்மணி. 4 நாளும் தனியாக தூங்க முடியல. ஏதோ ஒரு வெறுமை. உன் மேலே கை கால் போடாமல் தூக்கம் கூட சரியாக வரல. உண்மையாவா? ஊர்லேருந்து வந்த அன்னைக்கு நான் அணைச்சப்போ நீங்கள் என்னை திருப்பி அணைக்கவே இல்லையே. சுதாகரின் கூட வந்தான் கண்மணி. ரூம் உள்ள கூட திட்ட தானே செய்தீங்க. ஐயோ, என்னடி புதுசாக இத்தனை கேள்வி கேட்குற? சுதாகர் சும்மாவே என்னை கிண்டல் செய்வான். அவனை கூட வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் என்னால்? இதில் அவன் முன்னாடி நீ வேற. எனக்கு பதட்டம் தான் வந்தது. அப்போ இப்படி செஞ்சிட்டியேன்னு எரிச்சல். ஆனால் உன் ஏக்கம் பார்த்து உள்ள குளுக்குளுன்னு இருந்துச்சு. கதிரவன் சொல்லியதை கேட்டவள், கதிர், எனக்கு உங்ககிட்ட சில விஷயம் சொல்லணும். சொல்லு கண்மணி. என்கிட்ட என்ன தயக்கம்? தயக்கம் மட்டும் இல்லை, பயம். நான் படிச்சிருக்கேன், வேலைக்கு போகிறேன், சம்பாத்தியம் பண்ணுறேன், எல்லாம் சரி. ஆனால் என்னால் தனியாலாம் இயங்க முடியாது. எனக்கு ஒரு துணை வேணும். என்னை அக்கறையும் அரவணைப்புமா நீங்கள் பார்த்துக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். எனக்கு நிறைய என் மனசில் உள்ளதை சொல்லணும்னு தோணும். ஆனால் உங்க இருக்கும் என்னை நெருங்க விடாது. கண்மணி, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் தானே? எதுவும் மனக்குறையா என் மேலே? ஐயோ இல்லை கதிர், நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர். உங்களை போல பொறுப்பான புருஷன் கிடைக்கிறது கஷ்டம். நான் கொடுத்து வச்சிருக்கேன் உங்கள் விஷயத்தில். உங்கள் மேலே குறை இல்லை. நீங்கள் என்கிட்ட உங்கள் விருப்பத்தை சொன்ன மாதிரி ஒரு நாளும் நான் சொன்னதில்லை. ஆமாம், உன் விருப்பமே என்னன்னு எனக்கு தெரியல. நான் உன்னோட நேரமே செலவு பண்ணலைன்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுது. இல்லை, நான் கேட்டிருந்தா நீங்கள் செய்திருப்பீங்க. நான் தான் சொல்லலை. தப்பு என்னோடது தான். நானும் தானே கேட்கல. ஏன் தப்பும் தானே இருக்கு. இனிமேல் உங்ககிட்ட எதையும் நேராக சொல்லிடணும்னு நேத்தே முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நீங்கள் விலகி ஓடினாலும் என்னோட பிடிச்சு வைக்க போகிறேன். உன்னை விட்டு விலகி ஓடி போகிறேன்னு எனக்கும் இல்லை. நான் உங்களை கொஞ்ச நேரம் அணைச்சிக்கவா? கதிர் கைகள் விரிக்க கண்மணி அணைத்து கொண்டாள். இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக கட்டி அணைத்து கொள்ள இருவரின் உள்ளேயும் நிம்மதி. இத்தனை நாளும் தவறவிட்ட ஒன்றை கண்டெடுத்த நிம்மதி. கண்மணி அப்படியே உறங்கி இருக்க அவளின் முகத்தை அமைதியாக பார்த்து இருந்தான். இதுவரை இல்லாத உணர்வுகள் எல்லாம் நெஞ்சில் அலைமோதியது. 1 வருடத்திற்கு மேல் ஒன்றாக வாழ்ந்திருந்தும் அவனின் மனைவி அவனுக்கு புதிதாக தெரிந்தாள். கதிரவன் கண்ணகற்றாது அவளையே பார்த்திருக்க சட்டென கண்ணன் நினைவு வர ஒரு முடிவுடன் அலைபேசி எடுத்தவன் பின் புன்னகையுடன் அதை வைத்துவிட்டு அவனும் உறங்கியிருந்தான். காலை கண்மணி சமையல் அறையில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் கண்மணி. எனக்கு எதுவும் தெரியாது, ஒத்துக்கிறேன். ஆனா சொல்லி கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பேன். வேண்டாம், விடுங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க அம்மா எனக்கு இதெல்லாம் சொல்லி தரல கண்மணி. சுதா வெளியே படிச்சதால கத்துக்கிட்டான். நீ சொல்லி கொடு கண்மணி, நான் செய்வேன். இல்லைங்க. பிடிக்கலையா? சுதாகர் செய்து கொடுத்தான் தானே, ப்ளீஸ் கண்மணி. சரி வாங்க, இந்த பாலை பாருங்க, பொங்கறதுக்கு முன்னாடி சரியா அணைங்க. நான் இந்த காயை கட் பண்றேன். இவ்வளோதானா? சரியா பாலை பார்த்து அடுப்பை அணைக்கிறது தான் சமையல்ல பெரிய பாடம். அதை பாஸ் பண்ணுங்க. என்னோட துணைக்கு வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்றேன். அதெல்லாம் பாஸ் பண்ணிடுவேன், பண்ணுங்க பார்ப்போம். கதிர் அடுப்பையை கண்ணகற்றாது பார்த்திருக்க பாலில் ஆடைகள் சூடு தாங்காது சுருங்கி எழுந்து மேலே வர கதிர் அடுப்பை அணைத்து இருந்தான். பாஸ் பண்ணிட்டீங்க. எங்கள் அம்மா என்னையும் சுதாகரையும் இதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. சின்ன பசங்களாக இருந்தப்ப பாலை பார்க்க சொல்லிட்டு போவாங்க.
யார் சரியாக பார்த்து அணைக்கிறோமோ அவங்களுக்கு தான் மிட்டாய். சுதாகர் எதையாவது பேச தொடங்கினா மறந்துடுவான். நான் அதை சரியாக அணைச்சு பல முறை பரிசு வாங்கியிருக்கேன். கதிர் முகத்தில் மிட்டாயை பரிசாக பெற்ற சிறுவனின் மகிழ்வு. முதல் முறையாக கணவன் அவனின் சிறுவயது கதைகளை கூற அவனையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள் கண்மணி. கதிரவன் அவளின் பார்வையை கண்டு கொண்டவன் அவளை நெருங்கி வர, அடுத்த வேலை தரவா? கொடு. கண்மணி வெங்காயத்தை கொடுக்க கதிரவன் விழித்து கொண்டு நின்றான். கண்மணி, இதை அறுத்தா கண்ணில் தண்ணி வரும். என்னை அழ வைக்க இவ்வளோ ஆசையா? பால் காய்ச்சினது போல இதுவும் ஒரு டாஸ்க் தான், செய்யுங்க வாங்க. கண்மணி விரட்ட கதிரவன் கத்தியை எடுத்துக்கொண்டு மெல்ல வெங்காயத்தை வெட்ட தொடங்கியிருந்தான். கண்கள் கலங்க அவன் வெட்டி கொடுக்க கண்மணி சமையலை முடித்து வந்து அவனை பார்த்து சிரித்து வைத்தாள். டாஸ்க் எப்படி இருக்கு? தினம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன். நல்லா இருக்கு. தினம் நீ எனக்காக எவ்வளோ மெனக்கெட்டு வேலை செய்திருக்க. பார்க்கவே கஷ்டமாக இருக்கு எனக்கு. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உதவி செய்கிறேன். சரி, கிளம்புங்க, நான் சமையல் முடிச்சிட்டேன். அன்றைய நாள் இருவருக்கும் இனிதே தொடங்கி இருந்தது. அலுவலகம் வந்தவன் கண்ணனை அறைக்கு வர சொல்லி அழைத்து இருந்தான். கண்ணன் அவசரமாக அவன் அறைக்குள் நுழைய, கண்ணன், உங்களுக்கு ஒரு வாரம் லீவ். கல்யாண நாளுக்கு எங்கே போகணுமோ போயிட்டு வாங்க. இந்த மாத சம்பளம் உங்களோட கல்யாண நாளுக்கு என்னோட கல்யாண பரிசு. சார், ப்ராஜெக்ட் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் சார். நான் தான் சொல்லணும், எனக்கு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு இந்த பரிசே குறைவு தான். தேங்க்ஸ் கண்ணன். கண்ணன் இன்முகத்தோடு வெளியே செல்ல கதிரவன் கண்மணியின் நினைவில் புன்னகைத்து கொண்டான். பள்ளிக்கு சென்ற கண்மணியும் உற்சாகமாக வேலை செய்திருந்தாள். மாலை பள்ளி முடிந்திருக்க கண்மணி ஒரு மாணவனுக்கு புரியாத கணக்கை எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்க அலைபேசி அடித்தது. சொல்லுங்க. ஸ்கூல் முடிஞ்சுதா? எங்க இருக்க? ஸ்கூல் முடிஞ்சது. ஒரு பையனுக்கு டவுட் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டு கிளம்பி இருக்கியா? எங்க போறோம்? அங்க போய் தெரிஞ்சுக்க. இப்போ சீக்கிரம் வீட்டுக்கு போ, நான் கிளம்பிட்டேன். லேசாய் உரசியதற்கே கதிரவனின் இந்த மாற்றம் கண்மணியை மகிழ செய்திருந்தது. இல்லம் வந்தவள் குளித்து உடைமாற்றும் நேரத்தில் வந்து நின்றவன் அவளின் தோற்றம் பார்த்துவிட்டு ஹாலில் வந்து அமர்ந்து கொண்டான். வெளிர் பச்சை பூக்கள் போட்ட ஆரஞ்சு நிற புடவையில் வந்து நின்றவளை கண்டவன், தள்ளிப்போ கண்மணி, என் பிளான் என்னாலே நடக்காம போயிட போகுது. என்னாச்சு? அவளோ அவன் தோள் தொட்டு கேட்க கதிரவன் பெருமூச்சு விட்டு அறைக்குள் சென்றிருந்தான். கண்மணியை அழைத்து கொண்டு துணிக்கடைக்குள் நுழைந்தவனுக்கு வாலிப வயதை மீண்டும் தொட்டுவிட்ட உணர்வு. காதலியாக கண்மணி அவனுக்குள் புதுவித உணர்வுகளை தந்திருந்தாள். அவளுக்கு பிடித்த உடை, நிறம், டிசைன் என்று அவள் விருப்பத்தை மட்டுமே முன்னிறுத்தி அவளுக்காக அனைத்தையும் வாங்கி கொடுத்திருந்தான். இரவு இல்லம் வரும்போது காரில் வாய் ஓயாது பேசிய மனைவியை கண்டு கதிரவன் கண்கள் விரிந்திருந்தான். அத்தியாயம் 6. இரவு இல்லம் வந்ததும் உடைமாற்றி வந்து கதிரவன் தோசை சுட கண்மணி அவன் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு சமையல் அறை திண்டில் அமர்ந்து கொண்டாள். கதிர் தோசை சுட அவளும் உண்டு அவனுக்கும் ஊட்டி விட்டிருந்தாள். அவனின் இதழ்கள் அவளின் விரல் தொடும்போதெல்லாம் கண்மணியின் முகத்தில் வெட்கம் வந்து வந்து போனது. படுக்கையில் படுத்தவள் கேண்டி கிரஷ் விளையாட கதிரவன் அவளை நெருங்கி அவனோடு அணைத்து தேடலை தொடங்க கண்மணி முகத்தில் சட்டென ஏமாற்றம். என்னங்க? சொல்லு கண்மணி. கதிர் அவளின் உடை விலக்கி கொண்டே கேட்க, எனக்கு இது வேண்டாம். ஏன் வேண்டாம்? எனக்கு வேணும். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேர்ந்தது. இல்லை, எனக்கு இது பிடிக்கல, என்னை தொடாதீங்க. கண்மணி கொஞ்சம் குரல் உயர்த்தி கூற கதிரவன் அவளை விட்டு பிரிந்திருந்தான். என்னாச்சு கண்மணி, ஏன் தொட வேணாம்னு சொல்கிற? கல்யாணமான நாள்லேருந்து இதை தான் சொல்லணும்னு துடிக்கிறேன். இன்னைக்கு சொல்லிட்டேன். ஏய், என்ன பேசுகிற? ஆமாம், என் விருப்பம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட் நைட்டில் எனக்கு பதட்டம், அப்போ எதுவும் பேச முடியல. ஆனால் அதுக்கப்புறம் உறவு நேரத்தில் நீங்கள் என் விருப்பத்தை கேட்கவே இல்லையே. வரணும், படுக்கணும், உங்கள் வேலை முடிஞ்சால் தூங்கிடலாம், அவ்வளோதானே உங்கள் செக்ஸ். கண்மணி, அப்போ இத்தனை நாளும் உனக்கு இதில் விருப்பம் இல்லையா? ஏன் சொல்லலை? நான் தான் சொல்லலை, நீங்கள் ஏன் கேட்கல? எனக்கும் உங்களுக்கும் இடையில விரிசல் சின்னது இல்லை கதிர். உங்கள் விருப்பம் மட்டும்தான் எல்லாத்துலேயும். இன்னைக்கு வேற எனக்கு அத்தை கூட இருக்க விருப்பம். சண்டை வரும்னு தனியாக கூப்பிட்டு வந்தீங்க. தனியாக கஷ்டப்படுறாளின்னு ஒரு முறை கூட உதவிக்கு வந்ததில்லை. நானே அத்தனை வேலையும் முடிச்சு படுத்தா நீங்கள் என்கிட்ட நடந்துக்கிற முறை இருக்கே, என்னை விட்டுருங்கன்னு அழ தோணும். அழுதும் இருக்கேன். உங்களுக்கு அது தெரியாது.
என் கண்ணை பார்த்தா தானே தெரியும். போதும் கண்மணி, ப்ளீஸ். நான் என் விருப்பம் போலன்னு எதையும் என்னைக்கும் சுயநலமாக நினைக்கல. என் தப்பு உன் விருப்பம் தெரிஞ்சுக்காம இருந்தது தான். சாரி, இனிமேல் இப்படி நடந்துக்க மாட்டேன். கதிர், என்னை தனியாக விடு ப்ளீஸ். எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஒரு வருஷமாகியும் உன் மனசு புரியாமல், உன் விருப்பம் தெரியாமல் நம்ம சந்தோஷமாக இருக்கோம்னு நம்பிட்டு இருந்திருக்கேன். கதிர், என் மனசை உங்களுக்கு தெரிய வைக்க சொன்னேனே தவிர எனக்கு உங்கள் மேலே கோவமோ வெறுப்போ இல்லை. இத்தனை நாளும் நிறைய வருத்தம் இருந்தது. இனி நமக்குள்ள புரிதல் மட்டுமே இருக்கணும். கடந்ததை விட்டுருவோம் கதிர். சரிம்மா, இன்னைக்கு எதுவும் வேண்டாம். என் மனசு சரியில்லை, தூங்குவோம். கதிரவன் சொல்லிவிட்டு உறங்க முயற்சி செய்தான். கண்மணிக்கு முதலில் சங்கடம்தான் என்றாலும் கதிர் புரிந்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் உறங்கியிருந்தாள். காலையில் எழுந்து பார்க்க அறையில் கதிர் இல்லை. ஹாலில் தரையில் படுத்து இருந்தவன் அருகில் படுத்தவள், இன்னும் அதே யோசனையா உங்களுக்கு? கண்மணி ப்ளீஸ். என் விருப்பம் புரியாம தெரியாம தானே செய்தீங்க. என் விருப்பத்தை சொன்னா அது போல செய்வீங்களா? என் ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லையா? கண்மணி, எதுவும் வேண்டாம், எழுந்து போ. வேலைக்கு போனா ஒதுக்கம் வந்துடும். எந்த பிரச்சனையும் பேசி தீக்கிறது தான் சரி. பேசினா தீராத மனக்குறை எதுவும் இல்லை கதிர். நம்ம பேசுவோம். என்ன பேச போற இப்போ? எதுவும் பேசுற நிலையில நான் இல்லை. கதிர், கண்மணி புரிஞ்சுக்க. அடிப்பட்ட வலி எனக்கு. உன் ஆறுதலின் காயத்துக்கு மருந்தாகாது. கதிர் கூற கண்மணி தலையை இடம்பலமாக ஆட்டிவிட்டு அவன் மீது படர்ந்து இதழ்களை சுவைக்க தொடங்கியிருந்தாள். சலனமே இல்லாது படுத்து இருந்தவன் இரண்டாம் முத்தத்தில் தடுமாறத் தொடங்கியிருந்தான். ஆம்பளைக்கு 1000 வேலை இருந்தாலும் காம உணர்வு வந்தா கவனம் அதுல இருக்கும். ஏன்னா ஷெல்ஃப்ல அடுக்கி வச்ச புக்கு மாதிரி ஆண் உணர்வு நேர்கோட்டில் இருக்கும். அதே போல பெண்களுக்கு ஒரு இடத்துல கவனம் இருக்காது. சமையல், வேலை, இப்படி 1000 மண்டையில ஓடும். அப்போ பொண்டாட்டி விருப்பமே இல்லாத நேரத்துல வான்னு கூப்பிட்டா பொண்ணு மட்டும் என்ன பண்ணுவா? முன் விளையாட்டும் கிடையாது. பொண்ணுங்க தயாராகி மூட் செட் ஆகி வரத்துக்குள்ள ஆம்பளைங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆமா, ஏன்னா பொண்ணுங்க அப்படித்தான். பாதி உறவு அரவணைப்புல விருப்பத்தை கேட்டு பகிர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தூண்டி விளையாடி தான் தயார் செய்யணும். பெண்ணோட கவனம் புருஷன் மேல இருக்கணும். உடம்பு மட்டும் இருந்து அவ நினைவு எங்கேயோ இருந்தா அதுல என்ன பயன் சொல்லுங்க? கவனத்தை திருப்பி முன் விளையாட்டு செய்து தயார் பண்ணாதான் பொண்ணுக்கு கவனம் வரும். சரி, ஆணுக்கு அவ்வளோ நேரம் இல்லை. உணர்வுல இருக்கிறவனுக்கு எங்க இருக்கு நேரம்? அப்போ பொண்டாட்டி அதுக்கு முன்னாடியே தூண்டி விடணும். அதான் ரொமான்ஸ். இன்னைக்கு ராத்திரின்னு வீட்டுக்கு கிளம்ப முன்ன ஒரு மெசேஜ், அது போதும். பொண்ணுக்கு புருஷன் சொன்னதே போதும். அவன் நம்மளை தேடுறான், ராத்திரி வேணும்னு சொல்றாரு, சொல்லியே மனசு தயாரா இருக்கும். பூ வாங்கி தர்றதே இதுக்கு தான். அந்த காலத்துல இதெல்லாம் சிக்னல் மாதிரி. பூ பார்த்த அப்புறம் எல்லாமே புரியும் பொண்ணுக்கு. தன்னால கட்டிலில் கவனம் புருஷன் மேல போயிடும். எதுவும் தெரியல உங்களுக்கு. ரொமான்ஸ் தெரியாத பையனை கல்யாணம் பண்ணது ஏன் தப்பு? யாருக்கு ரொமான்ஸ் தெரியாது? எனக்கா? ஆமாம், உங்களுக்கு தான். சரியான ரோபோ நீங்க. ராத்திரி பதில் சொல்றேன் இதுக்கு. காத்திருக்கேன். கண்மணி கூறிவிட்டு அவனை அணைத்திருக்க கதிரவனின் அவளின் நெற்றி கண்ணம் என்று முத்தம் வைத்திருந்தான். உன்னையே தொலைச்சிட்டு என்னோட வாழ்ந்திருக்க கண்மணி. நீ சுதந்திரமா சந்தோஷமா இருக்கணும்னு தான் தனியா கூப்பிட்டு வந்தேன். இந்த வீட்டில் நீ எது செஞ்சாலும் விருப்பம்னு தான் தனியா விட்டேன். முதல் நாள்ல இருந்து உன்கிட்ட எதிர்ப்ப மறுப்ப நீ சொன்னதே இல்லை. எல்லாம் சரியா இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்க காரணம் உன் அனுசரிப்பு. நீ உன்னையே விட்டு கொடுத்து தான் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை நடந்திருக்கு. சேர்ந்து சுமக்க வேண்டிய எல்லாத்தையும் உன் தோளில் மட்டுமே வச்சுட்ட உணர்வு எனக்கு. சாரி கண்மணி. நானும் பேசல தானே. நான் பேசியிருந்தா கண்டிப்பா நீங்க இதை கேட்டு என் விருப்பம் போல மாத்திருப்பீங்க. நான் எனக்குள்ள ஒரு முடிவு எடுத்துட்டு உங்ககிட்ட பேசவே இல்லை. நமக்குள்ள அந்த 4 நாள் பிரிவு வந்தது தான் நம்ம பேச வச்சிருக்கு. ஸ்கூல் போக வேண்டாம் கண்மணி, என்னோட இருக்கியா? நான் லீவ் போட்டேன். எனக்கு உன்னோட இருக்கணும். நான் பீரியட்ஸ் முடியல இருங்கன்னு சொன்னா பார்த்துக்கோன்னு சொல்றவரு இன்னைக்கு லீவ் போட சொல்றீங்க. என்ன செய்யலாம்? கண்மணி, மேக்ஸ் டீச்சர் ஸ்கூல் வரலன்னா நீ என்ன செய்வீங்க நீங்க? அந்த குண்டு கருப்பேன் அவன் வராம போனாலும் ரிவிஷன் டெஸ்ட் வைக்க சொல்லிடுவோம். கதிர கூறவும் வாய் விட்டு சிரித்தவள், அப்போ நான் லீவ் போட்டா என் பசங்களுக்கு குஷியா இருக்கும் தானே? லீவ் போடு, ஓகே, டெஸ்ட் வேணாம். பசங்க பாவம், ஒரு 40 நிமிஷம் சந்தோஷமா இருக்கட்டும். எனக்கு 2 கிளாஸ்ல 2 பீரியட் இருக்கு இன்னைக்கு. அடியே, கெஞ்ச விடாத, லீவ் போடு. போடுறேன், எழுந்து ரூம் போய் ரெஸ்ட் எடுங்க. இல்லை, உன் மடியில் இடம் கொடு, இப்படியே படுத்துக்கிறேன். கதிர் அவள் மடியில் தலை வைத்து படுக்க
இவளோ தலைவருடி விட்டாள். அடுத்த 20 நிமிடத்தில் தூங்கியிருந்தான். கண்மணி மெல்ல எழுந்து தலையணை வைத்துவிட்டு அவளின் வேலைகளை கவனிக்கத் தொடங்கியிருந்தாள். பள்ளிக்கு விடுமுறை எடுத்தவள் அவனுக்கு என்று ஆட்டு இறைச்சி எடுத்து வந்து சமைத்து இருக்க குக்கர் விட்ட சத்தத்தில் எழுந்திருந்தான். கண்மணி, என்ன பண்ற? மட்டன் ரோகன் ஜோஷ். ஓய், உண்மையாவா? உண்மையாதான். போங்க, போய் குளிச்சுட்டு வாங்க. நீ சமையல் முடியும்னா நம்ம குளிப்போம். வேலை செஞ்ச வயிறு பசிக்குது எனக்கு. விளையாடாம வாங்க சாப்பிடலாம். பசிச்சா சாப்பிடு கண்மணி, நான் குளிச்சுட்டு சீக்கிரம் வரேன். கதிரவன் மனதில் உள்ளே நேற்று சேர்ந்த கசப்பு இன்று மனைவியின் வார்த்தையில் கரைந்து போயிருந்தது. இனி புது வாழ்வும் தாம்பத்தியமும் வேண்டும் என்று முடிவு செய்தவன் கடந்தவைகளை தலைமுழுகி விட்டு வந்திருந்தான். தொலைந்தாயோ கண்மணி. அத்தியாயம் 7. கதிர் உணவு மேஜைக்கு வர அவன் தட்டில் பூ போன்ற சாதம் வைத்து ஆட்டுக்கறியில் செய்த ரோகன் ஜோஷ் விட கதிர் அதன் அழகை கண்டு கண்வெறிந்து இருந்தான். என் ஃபேவரட் தெரியுமா இது? இதோட கலர் தான் இதுக்கு அழகே. வெங்காயம் தக்காளி இப்படி எதுவும் இல்லாமல் செஞ்சாலும் செம்ம டேஸ்ட். நீ கலருக்கு குங்குமப்பூ சேர்த்தியா? கதிர் ஆர்வமுடன் கேட்க, ரத்தன் ஜோத் இல்லாமல் காஷ்மீரி ரோகன் ஜோஷ் எப்படி செய்யறது? செய்தாலும் நல்லா இருக்காதே. கண்மணி புன்னகையுடன் கூற, வாசக நட்புகளுக்காக இந்த விளக்கம். வேம்பாளம் பட்டை, அதாவது காட்டாமணக்கு என்பதுதான் ரத்தன் ஜோத். காஷ்மீரின் மிக பிரபலமான முக்கிய கிரேவிகளில் ஒன்றான ரோகன் ஜோஷ் என்பது வெங்காயம் தக்காளி அல்லாது தயிர், மசாலா, காஷ்மீரின் காய்ந்த சிவப்பு மிளகாய் சேர்த்து சமைத்து இறுதியில் ரத்தன் ஜோத்தை வெண்ணெயில் சேர்த்து அதன் நிறம் கிடைத்ததும் ரத்தன் ஜோதை வடிகட்டிய பின் நிறமேறிய வெண்ணெயை ரோகன் ஜோஷுடன் சேர்த்து பரிமாறப்படுகிறது. ரோகன் ஜோஷ் அதன் சுவைக்கும் நிறத்திற்கும் பெயர் போனது. வாய்ப்பு கிடைக்கும்போது சமைத்து சுவைத்து பாருங்கள். கண்மணி, கண்டிப்பா உன் கைக்கு தங்க வளையல் உண்டு. அதை சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நீயும் உட்காரு, ஒன்னா சாப்பிடலாம். இல்லைன்னா நான் ஊட்டி விடவா? கதிர் கேட்கவும் இப்போது கண்மணி அவனை வியந்து பார்க்க, நான் பரிமாறுறேன், முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிட்றேன். நீங்க எனக்கு ஊட்டி விடுங்க. கண்மணி கூற கதிர் புன்னகையுடன் சூற்றை கலந்து அவளுக்கு கொடுக்க, நீங்க சாப்பிடுங்க. நீ தாண்டி பசிக்குதுன்னு சொன்ன, முதல்ல நீ சாப்பிடு. உனக்கு ஒரு வாய், எனக்கு ஒரு வாய். காட்டு. கதிர் கூறவும் அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். கதிர் ஊட்டி கொடுக்க கண்மணி மனம் நிறைய உண்டு இருந்தாள். உண்டு விட்டு கண்மணி எடுத்து வைக்க மேஜையை அவன் துடைக்க கண்மணி தட்டை கழுவி வைக்க ரோகன் ஜோஷ் மொத்தமும் பார்சல் செய்தவன் இரவு உடைகளை ஒரு பையில் அடக்க, எங்க போறீங்க? போறீங்க இல்லை போறோம். அதான் எங்கன்னு கேட்டேன் கதிர் உங்ககிட்ட. உன் மாமியார் வீட்டுக்கு. ஏய், உண்மையாவா? ஐயோ, இன்னைக்கு மழை வரப்போகுது. அப்ப இங்கேயே இருந்துடும், எதுக்கு மழையில் அலைச்சல்? கதிர் சிரிப்புடன் கூறவும், நீங்க என்னை கூப்பிட்டு போறேன்னு சொன்னதுக்கு சொன்னேன். இருங்க, புடவை மாத்திட்டு வரேன், போலாம். எல்லா நாளும் புடவை தானே, இன்னைக்கு வேற எதுவும் போடக்கூடாதா? இதோ வரேன். கண்மணி சொல்லிவிட்டு உள்ளே சென்றவள் வெளியே வர நீல நிற குர்தாவும் அதற்கு பொருந்தும் கலம்காரி பலாசோ பேண்ட்டும் அணிந்து வந்து நிற்க, பல விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கேன் போல கண்மணி. பொண்டாட்டியை ரசிக்காம இருந்திருக்கேன் பாரு, நான் முட்டாள். உண்மையாவே இப்போ அம்மா வீட்டுக்கு போகிற பிளானை கட் பண்ணிடணும்னு தோணுது. கதிர் ப்ளீஸ், போலாம் போலாம், நானும் ரெடி தான், வா. இருவரும் அவனின் இல்லம் சென்றபோது பெற்றவர்களுடன் சுதாகரும் இருக்க மூவரும் இருவரின் இந்த வருகையில் மகிழ்ந்து இருந்தனர். வெளியே மழை வருதான் பாரு அண்ணோ, உன் பையன் என் மருமவளை கூப்பிட்டு வந்திருக்கான். கதிரவன் தந்தை வெங்கடேசன் கூறவும், ஏமாம்மா அவரை கிண்டல் பண்ணுறீங்க? இன்னைக்கு நாங்கள் 2 பேருமே லீவ். இவர் தான் வீட்டுக்கு போவோன்னு கூப்பிட்டு வந்தார். என்ன லீவா? உண்மையாகவே லீவ் போட்டியா நீ? லேப்டாப் தொடாமல் இருக்கியா? ஆச்சரியம்தான். எதுவும் பிரச்சனை இல்லையே? மீண்டும் அவர் கிண்டல் செய்ய, என் பையனை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அவன் அம்மாவை தேடி வந்திருக்கான் இல்லை ராஜா? கண்மணி இன்னைக்கு ரோகன் ஜோஷ் செஞ்சா, அதான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். உங்களை விட நல்லா செய்திருக்கா, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கம்மா. கதிர் கூறவும் சுதாகரும் வெங்கடேசனும் வாய்விட்டு சிரிக்க கண்மணி தலை குனிந்து கொண்டாள். என்ன சிரிப்பு உங்களுக்கு? ஏன், என்னை விட அவள் நல்லா சமைக்கிறது தப்பும் இல்லை, அதில் எனக்கு வருத்தமும் இல்லை. 2 பேரும் கடைக்கு போய் என் மகனுக்கு பிடிச்ச ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்க. அண்ணம் கூறவும் சுதாகர் கிளம்பி இருந்தான். மாலை தேநீர் அருந்த அனைவரும் அமர்ந்திருக்க கதிரவன் சுதாகரன் முகம் பார்த்து விட்டு, அப்பா, நம்ம சுதாகருக்கு கல்யாணம் பண்ணிடலாமா?
அவன் இப்பதான் வேலைக்கே சேர்ந்திருக்கான். வயசும் குறைவு தானே. என்ன அவசரம்? கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கட்டும், விடு. ஓ, என்னால உங்களுக்கு நிம்மதி இல்லையா? அண்ணம் கேட்க, அதை வேற நான் நேரா சொல்லணுமா உனக்கு? அதானே உண்மை. அப்பா, உங்க விளையாட்டை அப்புறம் வச்சுக்கலாம். சுதா லவ் பண்றான். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற எண்ணத்துல அவங்க வீட்டில் இருக்காங்க. நம்ம எதுவும் செய்யாம விட்டா சுதா நிலைமை தான் மோசம். டேய் சுதாகர், கதிர் சொல்றது உண்மையா? வெங்கடேசன் கேட்க, எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறதுல தெரியல உங்களுக்கு? எனக்கு தெரியும் இவன் இப்படி செய்வான்னு. நான் எதிர்பார்த்தேன், நடந்துருச்சு. அண்ணம் கூறவும், இன்னும் 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்போ நிச்சயம் பண்ணிடலாம். கதிர் கூற, மாமா, கல்யாணம் வயசுக்கு இல்லை, மனசுக்கு. எத்தனை வயசானாலும் சுதாகருக்கு அந்த பொண்ணு தான். அப்புறம் ஏன் தள்ளி போடணும்? பொண்ணுக்கு மட்டும் 25ல் செய்தா சரி, ஆம்பளை பையனுக்கு கூடாதா? என்ன நியாயம் இது? இமையாவை எனக்கும் தெரியும், ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம். புரியுது கண்மணி. இந்த சுதாகர் படிக்கிறேன்னு வெளியே போயிட்டான். படிப்பு, ட்ரைனிங் இப்படி எல்லாம் முடிஞ்சு வேலையாவது இந்த ஊரில் பார்ப்பான்னு நினச்சா அதுவும் இல்லை. இப்போ கல்யாணமும் பண்ணிக்கிட்டா இதோ இவனை போல அவனும் பொண்டாட்டி கூட தனியாக போயிடுவான். 2 வருஷம் தள்ளி போட்டா என் பையன் கூட இன்னும் 2 வருஷம் வம்பு பண்ணலாம் இல்லையா? அண்ணம் புன்னகையுடன் கூறவும், அம்மா. இருவரும் அவரை ஒன்றாக அழைத்திருக்க கதிர் கண்களில் நீர் திரண்டிருந்தது. என்னம்மா, நான் உங்களுக்குள்ள எந்த கசப்பும் வேண்டாம்னு தான் தனியாக போனேன். உங்களை விட்டு போகணும்னு எந்த எண்ணமும் இல்லைம்மா. பேசாதடா. நான் என்ன சண்டைக்காரியா? இல்லை கண்மணி சண்டை போடுற பொண்ணா? உனக்கு என்னையும் புரியல, என் மருமகளையும் தெரியல. எப்பவும் தொழில், பணம், வேலை, இதான் உனக்கு தெரியும். சனிக்கிழமை வந்தா ராத்திரி சமையல் செய்து எங்களோட பேருக்கு 2 வாயாவது சாப்பிட்டு பேசிட்டு தான் போவா உன் பொண்டாட்டி. அவளுக்கு இருக்கிற பாசம் உனக்கு இருக்கா? அண்ணம் கடிந்து கொள்ள, நான் இங்கே வரணும்னு முடிவு பண்ணிட்டு தான் சுதா கல்யாணத்தை பேசவே வந்தேன். எனக்கும் உங்கள் மேலே பாசம் இருக்கு. சுதாகர் இங்கே இருக்க முடியாது. அவன் நிலைமையும் எனக்கு தெரியும். நான் ஒன்றும் யார் உணர்ச்சியும் தெரியாத மண் இல்லை. எனக்கு எதையும் சட்டுன்னு காட்ட தெரியல, அவ்வளோதான். சொன்னவன் எழுந்து அவன் அறைக்கு சென்று இருந்தான். என்ன அண்ணோ, உன் வருத்தத்தை இப்படியா காட்டுவ? அவன் யாருக்காக இப்படி உழைக்கிறான்? பையன் பொறுப்பா இருந்தாலும் தப்பு, இல்லைன்னா பொறுப்பு எடுக்காம இருந்தாலும் தப்பு இல்லையா? அவனை விடு, இவன் கதையை பேசுவோம். இருங்க, நான் அவனை சமாதானம் பண்ணிட்டு வரேன். வேண்டாம், நீ செய்ததே போதும். கண்மணி, அவனுக்கு இந்த நெய் முறுக்கு ரொம்ப பிடிக்கும், டீ கூட கொடுத்துட்டு வாமா. வெங்கடேசன் கூறவும் அறைக்கு அவளுக்கும் சேர்த்து எடுத்துக்கொண்டு சென்றாள். பைத்தியம் ஆனோ நீ? எப்பவும் கூட வராதவன் இன்னைக்கு பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்திருக்கான். அதுவும் குழம்பு எடுத்துக்கிட்டு பொண்டாட்டி பெருமையை பேசிக்கிட்டு. கதிர் மாறி இருக்கான். அதுவும் கண்ணுக்கு தெரியல? தெரியாம என்ன? பெத்தவளுக்கு எது என்ன செய்யும் செய்யாதுன்னு தெரியாதா? கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் மேலேயே ஓடியாச்சு. தம்பிக்கு கல்யாணம் வேணும்னு சொல்றவனுக்கு அவன் எங்க நிக்கிறான்னு தெரியல. அண்ணன் குழந்தை அவங்க இஷ்டம். ஓ, இப்போ யாரு குழந்தைய கேட்டா? அவன் கண்மணி கூடவே சரியா நேரம் செலவு செய்யல. இதுல குழந்தை எதுக்கு? ஏங்கிட்டு நிக்கவா? நேரம் கிடைக்கும்போது 4 கொடுத்தாதான் புரியும். பிள்ளைங்க சந்தோஷம்தான் முக்கியம். அதுங்க சந்தோஷம் இல்லாம இப்படி ஆளுக்கு ஒரு திசையில இருந்தா என்ன செய்யறது? விடுங்க, அவன் சரியாகிடுவான். டே சுதா, அந்த பொண்ணுக்கிட்ட பேசு. கல்யாணம் 1 வருஷம் கழிச்சு வைப்போமான்னு. அவங்க சரின்னு சொன்னா உறுதி பண்ணிடுவோம். சரியா? தேங்க்ஸ்மா. உன் பொண்டாட்டி கூட எல்லா விசேஷமும் இங்கே வந்துடணும், சரியா? அப்புறம் தேங்க்ஸை உன் அண்ணனுக்கு சொல்லு. கண்டிப்பாக வந்துடுவேம்மா. இம்மையாக்கு உங்கள் 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். அவள் என்னை விட்டு இங்கே வந்து உட்காந்துருவா, கவலையே வேணாம் உங்களுக்கு. சுதாகரன் இன்முகத்துடன் தேநீர் ஊற்றி தாய் தந்தை இருவருக்கும் கொடுக்க மூவரின் முகத்திலும் மகிழ்ச்சி. அத்தியாயம் 8. அறைக்குள் சென்றவள் கண்டது தலையை தாங்கி அமர்ந்திருக்கும் கதிரவனைதான். அவனின் வேதனையை நேற்று இவள் தூண்டியிருக்க இன்று அவளின் மாமியார் தூண்டிவிட்டு இருந்தார். அவன் அருகில் அமர்ந்தவாறு அவனின் தோள்களை இவள் தொடவும், எதுவும் பேசாத கண்மணி, ப்ளீஸ் என்னை தனியா விடு. இந்த நெய் முறுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? ஒரு வாய் சாப்பிட்டு டீ குடிங்க, நான் இடத்த காலி பண்ணுறேன். டீ மட்டும் கொடு. கதிர் சொல்லவும் அவனுக்கு அதை மட்டும் எடுத்து கொடுத்தாள். அவன் குடித்ததும் அனைத்தையும் சமையல் அறையில் வைத்துவிட்டு வந்தவள் அறையை அடைத்து வந்து கதிரவனை அவள் மடியில் படுக்க வைத்து கொண்டாள். அவளின் முகம் பார்த்தவன் அமைதியாக கண்மணியின் மடியில் படுக்க மெல்ல அவன் தலை வருடி விட்டாள்.
அவளின் இந்த அனுசரணை அவனுக்கு ஆறுதல் தர கண்மூடி கொண்டவன் அப்படியே உறங்கியிருந்தான். அவன் உறங்கவும் எழுந்து வந்தவள் சப்பாத்தி போட்டு முட்டை குழம்பு செய்து இருக்க ரோகன் ஜோஷை சூடு செய்து எடுத்து வைத்தாள். அண்ணோ வா, சாப்பிட்டு நம்ம தூங்க போவோம். நாளைக்கு உன் பையன் கூட பேசிக்கோ, இப்போ வேண்டாம், அப்புறம் அவன் சாப்பிட மாட்டான். வெங்கடேசன் கூறவும் இருவரும் உண்டுவிட்டு அறைக்கு சென்றிருந்தனர். அதன் பின் கதிரை எழுப்பிவிட்டு வந்து இரவு உணவுக்கு கண்மணி அமர அண்ணனை அணைத்து பெற்றவர்களின் முடிவை கூறியிருந்தான். கதிரவனும் தம்பிக்கு வாழ்த்து கூற மூவரும் அமைதியாக உண்டுவிட்டு எழுந்திருந்தனர். கதிரவன் கை கழுவ செல்ல அவனோடு பின்னே சென்ற சுதாகர், அண்ணா, உன் ஓவர் பொறுப்பு தான் அம்மா இன்னைக்கு பேச காரணம். அம்மாவுக்கு நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளோதான். வேலை வேலைன்னு ஓடி உன் வாழ்க்கையை வாழாமல் இருக்கேன்னு கவலையில தான் கொஞ்சம் கோவமாக பேசிட்டாங்க. சரி சுதா. கதிரவன் அறைக்குள் வர கண்மணி இரு கை விரித்து அழைக்க, என்னடி என்னை பார்த்தா கிண்டலாக இருக்கா உனக்கு? பின்ன அம்மா திட்டாங்கன்னு சின்ன பையன் மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. அதான் நான் இருக்கேன் தங்கம்னு சொல்லி உங்களை சமாதானம் பண்ணுறேன். கண்மணி சிரிப்புடன் கூற, அவ்வளோ மோசமாவா இருக்கேன்? நான் யார் உணர்வையும் புரிஞ்சிக்காத ஜடமாக இருக்கேன்னு தோணுது. அப்படி இல்லைங்க, நீங்கள் எங்களுக்காக தான் உழைக்கிறீங்க. உங்கள் அன்பும் அக்கறையும் அளவில்லாதது தான். அப்பாவுக்கு ஓய்வு கொடுத்து குடும்ப பொறுப்பை தான் தோளில் போட்டு சுதாவை படிக்க வச்சு நல்ல நிலைக்கு வீட்டை உயர்த்தி உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்கி தொழிலை தொடங்கி 20 பேருக்கு மேலே வேலை கொடுத்துருக்கிற உங்களுக்கு அடுத்தவர் உணர்வு புரியாமல் இருக்குமா? ஆனால் அம்மா அதானே சொல்கிறாங்க கண்மணி, எதுவுமே அளவுக்கு மீறினா நெஞ்சுதான். அப்படி தான் இப்போ உங்கள் பொறுப்பு 99% முடிஞ்சுது. சுதா கல்யாணமும் முடிஞ்சால் 100% ஓவர். இன்னும் யாருக்காக இந்த ஓட்டம்? உங்களுக்காக கொஞ்ச நாள் வாழ வேண்டாமா? ஒரு ஆணுக்கு கல்யாணம் நடந்தா அவன் செட்டில் ஆகிட்டான்னு இந்த ஊர் சொல்லுது. ஆனால் உண்மையில் பொறுப்பு கூடுறதே கல்யாணம் முடிஞ்ச அப்புறம்தான். நல்ல புருஷனா, மருமகனா, அப்பாவா, இப்படி பொறுப்புகள் கூடுதே தவிர குறையாது. பெண்ணுக்கு சமையல்லேருந்து விடுதலை இல்லைன்னு சொல்கிறது போல ஆணுக்கு பொறுப்புலேருந்து விடுதலையே இல்லை. கதிரவன் கூறவும், அதீத பொறுப்பில் உங்களை சார்ந்து மட்டுமே யோசிக்கிறீங்க. கணவனும் மனைவியும் ஒரே ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற ஒரே குழு. வெற்றியும் தோல்வியும் இங்கே 2 பேருக்கும் தான். ஒரு குழுவாக நீங்களும் நானும் ஒன்றா செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி. என்னை விட்டு நீங்களும் உங்களை விட்டு நானும் விலகி போகக்கூடாது. உங்கள் பொறுப்பில் எனக்கும் பங்கு உண்டு. நானும் சம்பாத்தியம் செய்கிறேன். நானும் செலவுகளை பகிர்ந்துக்கிறேன். உங்களோட சந்தோஷத்தை மட்டும் பகிர இல்லை நான். என்னையும் என் வாழ்க்கையே பகிர்ந்திருக்கிற உங்கள் சரி பாதி நான். உங்கள் வாழ்க்கையில் எனக்கு இல்லாத அக்கறையும் அன்பும் யாருக்கு இருக்கு? என்னோட பகிர முடியாத ஏதாவது இருக்கா உங்களுக்கு? என் சரி பாதி நீங்கள். எனக்கு இல்லாத உரிமை யாருக்கு இங்கே இருக்குங்க? வாழ்க்கையே பகிர்ந்த அப்புறம் என்னோட பகிர முடியாத உங்கள் நேரத்தை வேற எப்படி கேட்கறது? அத்தை பேசினது எனக்காக. பொறுப்பில் நீங்கள் தொலைக்கிறது உங்கள் வாழ்க்கையை. ஓடி ஓடி சோர்ந்து போய் மடிசாயை என்னை தேடும்போது ஏங்கி செத்து போயிருப்பேன். ஆண் சமையல் கட்டுக்கு வந்து வேலையை பகிர்ந்தால் பெண்ணுக்கு விடுதலை. பெண் பொறுப்புகளை பகிர்ந்துக்கிட்டா ஆணுக்கு விடுதலை. எதையும் முன்வந்து பகிராத வர சிரதான். கண்மணியின் வார்த்தைகள் கதிரவனை அதிர்வில் நிறுத்தி இருந்தது. நீங்கள் எங்களுக்காக தான் எல்லாம் செய்கிறீங்க, அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் பொறுப்பும் பொருளும் மட்டுமே வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லை. உறவுகள், சொந்தம், பந்தம், நட்பு, இப்படி நிறைய இருக்கு. கொஞ்சம் அதுக்கும் உங்கள் நேரத்தை கொடுங்க. கதிரவன் கண்மணியை அணைத்திருந்தான். அவனின் கண்ணீர் அவளின் தோளில் விழ இவளும் அவனை இறுக்கி கொண்டாள். சாரி கண்மணி, எனக்கு புரியல. கல்யாண வாழ்க்கையில் கடமைகள் மட்டுமே அதிகம் நினச்சி என் எண்ணம் போல ஒரு வாழ்க்கையை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதான் சரின்னு எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டேன். ஆனால் யதார்த்தம் அது இல்லை. பணமும் புகழும் கொடுக்க முடியாத ஒன்று நிம்மதி. அந்த நிறைவான நிம்மதி எதுன்னு இப்போதான் புரியுது எனக்கு. சாரிடா. சாரிலாம் வேணாம். உங்கள் எண்ணத்தில் தப்பு இல்லை கதிர். நீங்கள் கதிரவனாக தான் யோசிக்க முடியும், நான் கண்மணியாக தான் யோசிக்க முடியும். நானும் நீங்களும் 1.5 வருஷம் முன்னாடி யாரோ தான். என் கருத்தும் உணர்வும் உங்களுக்கு தெரியாது, எனக்கும் உங்கள் கருத்தும் உணர்வும் தெரியாது. ஆனால் வித்தியாசமான நம்ம தான் ஒருத்தரை பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தில் உங்களுக்கு முரண் இருந்தால் அது என் கருத்துன்னு நீங்கள் தர்ற மரியாதையும் புரிதலும் தான் நல்ல திருமண வாழ்க்கைக்கு அடிப்படை. எல்லா கருத்து உணர்வு மோதலும் நடக்கணும்.
நிறைய சண்டை போடணும். அவளுக்கு இந்த கலர் பிடிக்காது, அவனுக்கு இந்த டிசைன் பிடிக்காதுன்னு 2 பேரும் புரிதல்ல இருக்கணும். நம்ம மிஸ் பண்ணது இதை தான். நான் கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனால் நீங்கள் பின்னாடியே பொண்டாட்டி வேணும்னு வரணும். உங்கள் முகம் கோவத்தில் இருந்தால் அமைதியாக ஆதரவாக என் தோள் கொடுக்கணும். இதான் எனக்கு வேணும். நிறைய சண்டை, அதுக்கெல்லாம் சமாதானம், கொஞ்சம் மிஞ்சி நிறைய கொஞ்சி சந்தோஷமாக வாழணும். இதுக்கு காசு தேவையில்லை, உங்களோட நேரம் தான் வேணும். கண்மணியின் மனம் திறந்த இந்த பேச்சு கதிரவனை யோசிக்க செய்திருந்தது. எதையும் பேசாது அமைதியாக அவன் படுத்துக்கொள்ள, கண்மணி அவன் யோசிக்க நேரம் கொடுத்து அவளும் படுத்துக்கொண்டாள். கதிரவனுக்கு தான் காலை வரை உறக்கம் இல்லை. கண்மணி எழுந்து பார்க்கும்போது அதே போல் யோசனையில் படுத்திருந்தான். என்னங்க, தூங்கவே இல்லையா நீங்க? தூக்கம் ஒரு துளி கூட வரல கண்மணி. எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது செய்து எடுத்துட்டு வா. நான் அதுவரை படுத்திருக்கேன். கண்மணி வேகமாக எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு சமையலறை சென்றவள் அவனுக்கு என்று தோசை சுட்டு இரவு வைத்திருந்த குழம்பை சூடு செய்து கொண்டு வந்து கொடுக்க, கதிர் அதற்குள் குளித்து கிளம்பியிருந்தான். நீயும் கிளம்பு கண்மணி, ஸ்கூல் போகணும் இல்லையா? ஆமாம், இதோ கிளம்புறேன், நீங்கள் சாப்பிடுங்க. கதிர் உண்டு முடிக்க அண்ணம் அவனுக்கு எதிரில் வந்து நிற்கவும் முகம் திருப்பிக் கொண்டான். இன்னும் கோவமா ராஜா என் மேலே? ஒன்றும் கொஞ்சம் வேண்டாம். நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன், என்னை திட்டி விட்டீங்க சரி. ராத்திரி என்னோட சாப்பிட வரலாம் தானே, அதுக்கும் வரல. அப்புறம் என்னை மட்டும் பேசுறது. நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க. உன் அப்பா தாண்டா நீ என்னை பார்த்தா ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னார். இப்போ திட்டுறதை முன்னாடியே திட்டி இருந்தா நான் நிறைய விஷயத்தை இழந்திருக்க மாட்டேன். எல்லாத்தையும் சொன்னாதான் தெரியுமா உனக்கு? தெரியலம்மா, என் தோளில் ஏறின பொறுப்பு மட்டுமே என் கண்ணுக்கு தெரிஞ்சது. வேற எதையும் உணரல நான் செய்யறது தப்புன்னு கூட தெரியல எனக்கு. அதான் இப்போ என் பையன் மாற தொடங்கியிருக்கானே. இல்லைன்னா பொண்டாட்டி கூட வந்து ரூமில் கிடக்கிற ஆளா நீ? உன் மொபைல் ஹாலில் இருக்கே, இனி எல்லாம் சரியாகிடும். அண்ணன் மகனின் உச்சி வருடி கூற கதிரவன் தாயை இடையோடு கட்டி கொண்டான். சாரிம்மா. நானும் சாரிடா கண்ணா. நானும் கூட சாரி கதிர். கண்மணி பின்னிருந்து கூற அண்ணம் சிரித்திருந்தார். தொலைந்தாயோ கண்மணி. அத்தியாயம் 9. பள்ளி சென்று வந்தவள் ஓய்வாக அமர்ந்திருக்க கதிர் அலைபேசியில் அழைத்து இருந்தான். சொல்லுங்க கதிர். இன்னைக்கு நீ ஃப்ரீயா கண்மணி? வெளியே போகலாமா? எங்க? கோவிலுக்கு போயிட்டு சாப்பிட போகலாமா? எனக்கு உன்னோட கொஞ்சம் வெளியே போகணும் போல இருக்கு. ஓ போகலாமே. போகலாம், கிளம்பிடு. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, முடிச்சுட்டு வந்து கூப்பிட்டு போகிறேன். ஓகே கதிர். கண்மணி கிளம்பி நிற்கும் முன்பே கதிரவன் இல்லம் வந்திருந்தான். இருவரும் ஒன்றாக கோவில் சென்றவர்கள் கோவிலை முழுக்க சுற்றி வந்து ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டனர். நல்லா இருக்கு கதிர் இது. இனி வாரம் வருவோமா? மனசு அமைதியாக இருக்கு. எனக்கும் தான் கண்மணி. அம்மா கூட என் 18வது பிறந்த நாளுக்கு கோவில் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனோம் இல்லையா, அதான் நான் கோவில் வந்ததே. இன்னைக்கு உன்னோட வந்தது சந்தோஷமாக அமைதியாக இருக்கு. அப்போ இனி அடிக்கடி வருவோம். முடிஞ்சா டூர் போட்டு கோவிலுக்கு போகலாம். ஆமாம், எனக்கு 80, உனக்கு 60 பாரு. கோவிலாக டூர் போவோம். கதிரவன் கூறவும் கண்மணி வாய்விட்டு சிரிக்க, நீங்கள் தான் அமைதியாக இருக்குன்னு சொன்னீங்க, அதான் கோவிலாக போவோம்னு சொன்னேன். அமைதி தானே முக்கியம். சரிதான், போதும் உன் கிண்டல். நம்ம வீட்டுக்கே நம்ம மாறிடலாமா? உனக்கு எதுவும் வருத்தம் இல்லை தானே? ஓ கண்டிப்பாக போகலாம் கதிர். எனக்கும் அங்கே இருக்க பிடிச்சிருக்கு. அத்தைக்கு உதவி செய்தாலே போதும். காலைக்கும் மதியத்துக்கும் அத்தையே சாப்பாடு கட்டி தருவாங்க. ராத்திரி வந்து நான் வீட்டு வேலை செய்தால் போதும். வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் பார்த்துக்குவேன். தேங்க்ஸ் கண்மணி. கதிரவன் உணர்ந்து சொல்ல கண்மணி முகத்தில் நிம்மதி. இரவு உணவை உண்டுவிட்டு இல்லம் வந்தவர்கள் மீதம் இருந்த வேலைகளை செய்துவிட்டு உறங்கச் செல்ல, கண்மணி, ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து என்னை பக்கத்திலே சேர்க்க மாட்டேங்கிற நீ. கதிர் சொன்னதும் கண்மணி வாய்விட்டு சிரித்திருந்தாள். நானா சேர்க்க மாட்டேன்னு சொன்னேன்? எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க தானே சொன்னேன். கண்மணி கூற கதிரவன் அவளை நெருங்கி அணைத்திருந்தான். இதுவரை தன்னவனிடம் உணராத ஒன்றை உணரத் தொடங்கியிருந்தாள். அவளின் கண்ணோடு கண் பார்த்து அவளின் தேவை புரிந்து கொள்ள முயன்று அவனுக்கு மட்டுமே இன்பம் என்று இயங்காது அவளுக்கும் பகிர முயன்று இருந்தான். நிறைவான உறவு என்று சொல்ல முடியாது என்றாலும் அவன் நிறைவை அவளுக்கும் தர முயன்று இருந்தான்.
அந்த முயற்சி கண்மணியின் மனதை நிறைத்து இருந்தது உண்மை. தன்னவன் தன் உணர்வுகளுக்கு தரும் முக்கியத்துவம் பிடித்திருந்தது. கூடல் முடிந்த பின் அவனை அணைத்து இவள் முத்தம் கொடுக்க கதிரவனுக்கும் நிம்மதி பிறந்தது. திருமணம் தினமும் எங்கேயோ பலருக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அனைவரும் மகிழ்வோடு இருக்கிறார்களா என்றால் பதில் என்னவோ இல்லைதான். திருமணம் என்பதின் பொருள் புரியாது திருமண பந்தத்தில் இணைந்துவிட்டு பின் குறை கூறி என்ன பயன்? தன் வாழ்வை ஒருவருடன் பகிர்ந்து ஒன்றாக வாழ முடிவு செய்து இணைந்த பின் ஒருவரின் விருப்பத்தை மட்டுமே மையமாக கொண்டு வாழ முடியுமா என்ன? வேற்றுமையில் ஒற்றுமைதானே திருமண பந்தம். பெற்ற தாய்க்கும் பிள்ளைக்குமே கருத்து முரண் வரும்போது அதிக அறிமுகமே இல்லாத கணவன் மனைவி இடையில் கருத்து வேறுபாடு வராதா? விருப்பங்கள் மாறாதா? கணவன் மனைவியின் வீட்டில் தங்கினால் தவறு. வீட்டோடு மாப்பிள்ளை என்று கேலி பேசும் நாம் தான் பெண்ணை திருமணம் முடித்தவுடன் கணவன் வீடே இறுதி வரை என்று அனுப்பி வைக்கிறோம். கணவனின் வீட்டு பழக்க வழக்கங்கள் எதையும் அறியாது குடும்பத்தின் உள்ளே வரும் பெண்ணுக்கு அந்த கணவன் செய்யும் உதவி என்ன? தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்பது ஆணுக்கு மட்டும்தான் பொருந்துமா? பெண்ணுக்கு பொருந்தாதோ? அவளின் விருப்பம், விருப்ப உணவு, உடை, பாடல், படம், நட்பு, சொந்தம், பந்தம், ஏன் அவளின் பெற்றோரையே மூன்றாம் மனிதர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையா? இதில் வீட்டிலும் உழைத்து வேலைக்கும் சென்று வீட்டின் பொருளாதாரத்தில் பங்கு எடுத்து மாதவிடாய் என்றாலும் துவைத்து கழுவி சமைத்து அதன்பின் பெரும் கடமையாக கணவனுடன் படுத்து அதிலும் உச்சத்தை காணாத அனுசரித்து தன் உடலை தானே வருத்தி பிள்ளை சுமந்து தன் உடலை தானே அறுத்து கொள்ள சம்மதம் கூறி பிள்ளையை பெற்று கொடுத்து அதற்கு அப்பனின் பெயரை மட்டும் முதலெழுத்தாகவும் கொடுத்து இரத்தத்தை பாலாக்கி பிள்ளைக்கு பகிர்ந்து தன் அழகை உடல் நலத்தை அனைத்தையும் வருத்தி வம்சவிருத்தி செய்து அவர்களையும் வளர்த்தி கணவனின் வீட்டுக்கும் அவனுக்கும் என உழைக்கும் மனைவிக்கு கணவன் செய்ய போகும் கைமாறு என்ன? அன்பான பார்வை, ஆதரவான வார்த்தை, சின்ன சின்ன அக்கறை, விட்டு கொடுக்காத பாசம், சுமைகளை சுகமாக மாற்றும் அக்கறை, கட்டிலிலாவது கொஞ்சம் காதல், நீயும் நானும் சரிபாதி என்ற புரிதல், அவளுக்கும் ஒரு விருப்பம் உண்டு என்ற எண்ணம், அவளின் உணர்வுகளை மதிக்கும் அறிவு, மொத்தமும் கொடுத்தாலும் போதாது ஈடு செய்ய. ஆனால் எதையுமே கொடுக்காத கணவனை என்ன செய்ய? எதுவும் செய்ய முடியாதுதான் பல கண்மணிகள் தொலைந்து போய்விட்டனர். கதிரவன் காலையில் எழுந்தவன் மனைவிக்கு சிறு சிறு உதவிகளை செய்து கொடுத்தான். காய் நறுக்கி பாத்திரம் கழுவி என்று அவன் உதவியது கண்மணிக்கும் வேலை சுமையை குறைத்து இருந்தது. அவளை காரில் அழைத்து சென்று பள்ளியில் விட்டவன் மாலை அவனே வந்து அழைத்து செல்வதாக கூறியிருந்தான். மதியம் உணவு இடைவேளையின் போது அழைத்து அவள் உண்டுவிட்டாளா என்பதை கேட்டு சிறிது நேரம் பேசிவிட்டு அழைப்பை முடிக்க கண்மணியின் மனமோ கனிந்து போனது. மாலை அவளை வந்து வீட்டில் விட்டவன் மீண்டும் அலுவலகம் சென்று இருக்க அவனுக்காக சமைத்து காத்து இருந்தாள். அவன் வந்ததும் அனைத்து முத்தம் கொடுத்தவளை இவனும் சேர்த்து கொண்டான். பேசி சிரித்து உண்டு அவளுக்கு உதவி அவளோடு படுக்கைக்கு வந்தவன் அவன் தொழில் பற்றிய விவரங்களை மனைவிக்கு கூறியிருந்தான். கண்மணியும் ஆலோசனை கூற அதை குறித்து கொண்டான். காதலும் உரையாடலுமாக அவனின் கையணைப்பில் கழிந்த அந்த இரவை கண்மணி ரசித்து இருந்தாள். சுதாகர் இமையாவிடம் பேசிவிட்டு வீட்டில் கூறவும் நல்ல நாள் பார்த்து பெண் பார்த்து விட்டு திருமண உறுதி செய்து இருந்தனர். முறைப்படி கண்மணியின் வீட்டில் கூற வேண்டும் என்று அண்ணம் கதிரவனிடம் கூறவும் அவனே நேரில் சென்று சொல்லிவிட்டு வருவதாக கூறியிருந்தான். அந்த வார வெள்ளி அன்று இருவரும் கிளம்பி கண்மணியின் தாய் வீடு செல்ல அன்னையை கண்டவள் அழுதிருந்தாள். கதிரவனை வரவேற்று உபசரித்து டீ கொடுத்து மாமனார் மச்சான் என்று பேசிக்கொண்டு இருந்தாலும் கதிரின் கண்கள் மனைவியைதான் சுத்தி வந்தது. தாயிடமும் அண்ணியிடமும் சிரித்து பேசி கலகலப்புடன் இருந்தவளை விட்டு கண் நகர மறுத்தாலும் பேசிக்கொண்டிருக்கும் மாமனாருக்கு மரியாதை தர வேண்டி கவனத்தை முயன்று இவரிடமும் வைத்திருந்தான். இரவு உணவில் பெண்களும் ஆண்களும் என அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு உண்டனர். கதிரவன் வீட்டில் அண்ணம் ஆண்கள் மூவருக்கும் முன்னின்று பரிமாறிய பின்புதான் உண்ண செல்வார். அதனால் அவனுக்கு கண்மணி பரிமாறிக் கொடுத்து
அவன் உண்டு எழுந்தது பெரிதாக தெரியவில்லை. ஆனால் கண்மணியை எத்தனை பாதித்து இருக்கும் என்று புரிந்தது. இரவு இவன் அறைக்குள் வந்த பின்பும் கண்மணி வராது இருக்க தேடிச் செல்ல அவனின் மாமனார் மாமியாரின் கால்களை பிடித்து கொண்டு இருக்க கண்மணி உரையாடி கொண்டிருப்பது கண்டு அப்படியே நின்றிருந்தான். மனைவிக்கு கால் பிடித்துவிடும் அனுசரணையான தகப்பனுக்கு பிறந்த பெண்ணுக்கு என் அலட்சியம் எத்தனை வலித்திருக்கும் என்று உணர்ந்து கொண்டான். அறைக்குள் வந்தவள் அவளின் பொம்மைக்கு முத்தம் வைக்க கதிர் அதற்கு அவளை முறைத்து வைக்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை தெரியுமா, கல்யாணம் முடிஞ்சு மறுவீடு வந்தப்ப நீங்க தான் இதை தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, நான் இருக்கிற இடத்துல இது இருந்தா உன் முத்தம் அதுக்கு தானே போகும். பொம்மை கிட்ட கூட போறாமையா? உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் கண்மணி, பொம்மைக்கு கூட விட்டு தர மாட்டேன். லவ் யூ கதர். சிறு சிறு விஷயங்களில் கூட கண்மணி எத்தனை அனுசரித்து சென்றிருக்கிறாள் என்று 2 நாளில் அறிந்து கொண்டான் கதிர். எப்போதும் கணினியில் தலையை விட்டுக்கொண்டு மச்சான் மாமனார் என அனைவரிடமும் மரியாதைக்கு என்று பேசிவிட்டு அறைக்குள் அடைந்து கொள்பவன் இந்த முறை வீட்டில் ஒருவனாக மாறியிருந்தது அவர்களுக்கும் ஆச்சரியம்தான். அத்துடன் தம்பியின் திருமணம் பற்றிய விவரம் கூறி இவனும் கண்மணியும் தனி வீடை விட்டு தாய் தந்தையுடன் செல்லப் போவதையும் கூறியிருந்தான். எதையும் செய்துவிட்டு மரியாதைக்காக தகவல் தருபவன் இந்த முறை முன்பே கூறி அவர்களின் மனதை குளிர்வித்திருந்தான். கதிரவன் எதையும் மாற்றிக்கொள்ளவில்லை. மனைவியின் உணர்வுகளை புரிந்து கொண்டான், அவ்வளவுதான். அதுவே அவனின் வாழ்வை மாற்றியிருந்தது. பார்வையின் கோணம் மாற வாழ்வின் கோணல்கள் எல்லாம் நேரானது. கண்மணி இறுதி அத்தியாயம். 2 மாதங்கள் சென்றிருந்தது. இமயா வீட்டில் சம்மதம் சொல்ல முதலில் பெண் பார்த்து பேசி திருமண உறுதி செய்து கொண்டனர். கதிரவன் அவனின் அறையில் சில மாற்றங்கள் செய்திருந்தான். உடன் மாடியில் அனைவரும் அமர்ந்து பேச வசதியாக சிட் அவுட் வைக்க சொன்னவன் மாடி தோட்டமும் போட சொன்னான். அவர்கள் இப்போது இருக்கும் வீட்டை வாடகைக்கு விட்டு அவனின் பொருட்களை எல்லாம் தாயின் இல்லம் மாற்றியிருந்தான். மகனும் மருமகளும் இல்லம் வந்தது அண்ணம் மற்றும் வெங்கடேசன் இருவருக்கும் மனநிறைவை கொடுத்து இருக்க இருவரும் இயல்பாக வீட்டில் பொருந்தி இருந்தனர். சுதாகர் அவனின் பணியில் சேர்ந்திருந்தான். மாத இறுதிகளில் அவன் இல்லம் வரும்போது எல்லாம் வீட்டில் கலகலப்புதான். வாய்விட்டு சத்தமாக மகிழ்ந்து சிரிக்கும் கண்மணியை கதிரவன் அவனின் கண்மணியில் நிறைத்து கொள்வான். தம்பியும் சேர்ந்து கொண்டு கிண்டல் செய்தால் கணவனுக்கு என்று பரிந்து கொண்டு வரும் கண்மணியை காதலாய் நெஞ்சில் நிறைத்து கொள்வான். 1 வருடம் கழித்து சுதாகரன் இமயா திருமணம் இனிதே முடிந்திருக்க சுதாகரன் மறுவீடு சென்றிருந்தான். கதிரவன் கண்மணிக்கு பழசாறு எடுத்துக்கொண்டு அவர்களின் அறைக்குள் வர அவளோ தாயின் மடியில் தலை சாய்த்து இருந்தாள். ஜூஸ் குடி கண்மணி, ஆப்பிள் ஜூஸ் தான் உனக்கு பிடிக்குமே, எழுந்து உட்காரு. கதிரவன் சொல்லவும் அவள் எழுந்து அமர மாமியார் அறைக்குள் இருப்பதே மறந்து போனவன் அவளை அவனின் தோள் சாய்த்து கொண்டு அவளுக்கு பழசாறை கொடுக்க தொடங்கியிருந்தான். அவரோ நாகரிகம் கருதி அறை விட்டு வெளியே செல்ல தயங்கி கொஞ்சம் விலகி அமர்ந்திருந்த கண்மணி இப்போது வசதியாக அவன் தோள் சாய்ந்து கொண்டாள். நிறைய வேலை இன்னைக்கு உனக்கு, போதும் ரெஸ்ட் எடு, யாரும் கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். கதிரவன் கூறவும் இன்னைக்கு அலைச்சல் இருக்கத்தான் செய்யும், அவங்க உள்ள வரும்போது நான் தான் ஆரத்தி எடுப்பேன். வயிற்று பிள்ளையோட ஆரத்தி எடுக்கக்கூடாது கண்மணி, வயிற்றுல இருக்க நம்ம பிள்ளைக்கும் திருஷ்டி படும்னு அம்மா சொன்னாங்க. நீ துணி மாத்திட்டு தூங்கு, அவங்க வரவும் சாப்பிட கூப்பிட்டு போறேன். கண்மணி கழுத்தை வளைத்து அவன் முகம் பார்க்க கதிரவன் அவள் கன்னத்தில் முத்தம் வைத்திருந்தான். நீங்க ரொம்ப மாறிட்டீங்க தெரியுமா, எனக்கு உங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கு. உங்களை போலவே என் பையனும் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. பையன் இல்லை, பொண்ணு. என் பொண்ணு என்ன மாதிரியே உன்னை நல்லா பார்த்துப்பா. நானும் அவளும் உனக்கு லவ் டார்ச்சர் தரப்போறோம் பாரு. கதிரவன் கூறவும் கண்மணி புன்னகையுடன் நானும் கொடுப்பேன். நீ கொடுத்து தானே நான் இப்படி இருக்கேன். கல்யாணம் எல்லாருக்கும் தான் நடக்குது. கருத்து வேறுபாடு வந்து புரிதல் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் இப்படி பக்குவமான பொண்டாட்டி இல்லையே. நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான் பக்குவமான புருஷன். நான் சொன்னதெல்லாம் கேட்டு உங்கள் மேலே உள்ள குறைகளை சரி செய்து எனக்கும் என் தவறை நிதானமாக உணர்த்தியிருக்கீங்க. உண்மைதான். ஆனால் இதுக்கு முதல் முயற்சி உன்னோடது தானே. சொல்கிற விதம்னு ஒன்று இருக்கே, வாக்குவாதமாக சண்டையாக இதை மாற்றவே இல்லை. அமைதியாக இருந்த. எத்தனை கஷ்டம் என்னால் உனக்கு. என்னையே அறியாமல்
உன்னை காயப்படுத்திட்டேன்னு சொன்னாலும் வலி உனக்கு தானே. சுதா வந்து பழைய கண்மணி இல்லைன்னு சொன்னதும், என் மேனேஜர் என் பொண்டாட்டிக்கு என் நேரத்தை பரிசா தரணும்னு சொன்னதும் தான் என் கண்ணை திறந்தது. ஏதோ தப்புன்னு புரிஞ்சு உன்னை தேடி வந்தேன். கரைப்பார் கரைக்க கல்லும் கரையும். அதுபோல தான் நீயும் உன் பக்குவமும். நமக்குள் கசப்பை வளர விடாம, சண்டை போடாம, என் குறைய சொல்லி அதை திருத்த வழியும் சொல்லி என்னோடவே இருந்து என்னை சரி செய்து இருக்க கண்மணி. கல்யாண உறவு கண்ணாடி பாத்திரம் போல. அதை சரியா கையாள சொல்லி கொடுத்தது நீதான். லவ் யூமா. கதிரவன் உணர்ந்து சொல்லிவிட்டு நெற்றியில் முத்தம் வைத்தான். எத்தனை ஆண்கள் உங்களை போல உணர்ந்து மாறுவாங்க கதிர். எனக்கு நீங்க கிடைச்சது என் அதிர்ஷ்டம். தப்பு கண்மணி. நான் படிச்சிருந்தாலும் பல மனுஷங்க கூட பழகி இருந்தாலும் தொழிலை நடத்தி இருந்தாலும் எனக்கு சில விஷயங்கள் புரியவே இல்லை. பெண்ணுக்கு இருக்கிற அழுத்தங்கள் பற்றி யாரும் சொல்லி தர்றதே இல்லை. ஒரு பொண்ணுக்கு வர்ற பீரியட்ஸ்லேருந்து பிரசவம் வர எதுவும் தெரியாத ஆண்கள் தான் இங்கே நிறைய. கூடவே பெண்ணுக்கு வர ஹார்மோன் மாற்றங்கள் பற்றியும் எதுவுமே தெரியாத ஆணுக்கு. சக ஆண் நட்பு கிட்ட கேட்டால் அவன் அவனோட அனுபவம் தான் சொல்வானே தவிர அவனுக்கு தெளிவாக சொல்லவும் தெரியாது. இது பொம்பளைங்க விஷயம், அவ்வளோதான் வீட்டில் உள்ள மூத்த பெண்களும் ஆண்களும் சொல்கிற பதில். இதில் என்ன தெரிஞ்சுக்க முடியும் சொல்லு? பொண்ணுக்கு கல்யாணம் முன்னாடி நிறைய சொல்லி கொடுக்குற சமூகம் ஆணுக்கு எதை சொல்லி கொடுக்குது? எதுவும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வெறும் சம்பாத்தியம் பண்ணுறதும் செக்ஸ் பண்ணுறதும் தான் புருஷன் கடமைன்னு ஆக்கிட்டாங்க. இதில் எதையாவது பொண்டாட்டி விருப்பம் தெரியாமல் புருஷன் செய்து அதுக்கு பொண்டாட்டி கோவப்பட்டா முடிஞ்சுது. சண்டை, சச்சரவு, சத்தம், அடிதடி, ஏன் சில நேரம் கொலை வர கூட போகுது. தன் விருப்பம் என்னன்னு பொண்டாட்டி சொல்லாத வர புருஷனும் என்ன செய்வான்? எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாம தான் செயலுக்கு எதிர்ப்பே இல்லை, அப்போ இதுதான் சரின்னு இருந்துடுவான். பெண்ணுக்கு கூச்சம், ஆணுக்கு தயக்கம். பிரச்சனை வேண்டாமேன்னு அமைதியாக இருந்துட்டு சட்டுன்னு ஒரு நாள் வெடிக்கும். நமக்கு நடந்தது போல. எங்கே தப்பு பண்ணோன்னு யோசிக்கும் போது தான் தெரியும் நிறைய விஷயங்களை பேசிக்கவே இல்லைன்னு. புரிதல் இல்லாத உறவாக மாறி இருக்கும் அது. சிலர் பேசி நம்ம போல சேர்ந்துருக்காங்க. சிலருக்கு தொல்லையே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு கருத்து வேறுபாடு வந்துடுது. ஆண் தன்னை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிற பெண்கள் அவங்க முன் வந்து ஆணுக்கு சொல்லி கொடுக்கறது என்ன? அவங்க விருப்பு வெறுப்பை கணவனுக்கு சுட்டி காட்டாமல் விட்டுட்டு என்னை புரிஞ்சுக்காம என்னை விட்டு கொடுத்துட்டீங்க, என்னை பற்றி என்ன கவலை உங்களுக்கு, எனக்கு இதை செய்யக்கூடாதா, இப்படி நிறைய கேள்வி, வாக்குவாதம், கோபம், குறை, வருத்தம். யார் அனுபவம் இதில் உதவாது கண்மணி. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதம். தன் துணைக்கிட்ட எதிர்பார்க்குற விஷயமும் ஆளுக்கு ஆள் வேறதான். அதனால மனசு விட்டு பொறுமையாக பேசிக்கிறது தான் சரி. எல்லா ஆணும் காது கொடுத்து கேட்க மாட்டேன்னு சொல்கிற ரகம் இல்லை. பொறுமையாக பேசினா கேட்க மாட்டேன்னு யாரும் சொல்கிறதில்ல. ஆனால் இங்கே வாதம், விவாதம், வாக்குவாதம், சண்டை தான் நடக்குது. பொறுமையாக பேசினா தீராத பிரச்சனையே இல்லை. நீ என்கிட்ட பேசின விதம்தான் உணர்வுகளை எனக்கு புரிய வச்சுது. எல்லா புகழும் கண்மணிக்கே. கதிரவன் கண் சிமிட்டி கூற கண்மணி சரியென தலையாட்டி இருந்தாள். இன்னைக்கு கல்யாணம் பண்ணது நான், ரொமான்ஸ் பண்ண வேண்டியவனும் நான் தான். இங்கே என்னடான்னா உதவி செய்ய வேண்டியவன் என் வேலையை செய்துட்டு இருக்கான். சுதாகரின் குரல் கேட்டு கதிரவன் திரும்ப கண்மணி அவன் தோளில் இருந்து நகர்ந்து அமர்ந்திருந்தாள். டே கரடி, உனக்கு இங்கே என்ன வேலை? அம்மா சாப்பிட கூப்பிட சொன்னாங்க. நான் ரூம் போகிற வழியில் சொல்லிட்டு அண்ணியை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். எப்படி இருக்கு அண்ணி உங்களுக்கு? நல்லா இருக்கு சுதா. இமையா இங்கே? கீழே இருக்கா அண்ணி, வாங்க 2 பேரும் சாப்பிட்டு வந்து. சாரிடா அண்ணா. சுதாகர் சிரிப்புடன் சொல்லிவிட்டு சென்றிருக்க கதிரவன் கண்மணிக்கு உணவு எடுத்துக்கு வருவதாக கூறிவிட்டு சென்றிருக்க கண்மணி கதிரவன் பேசிய அனைத்தையும் அசை போட்டு கொண்டு இருந்தாள். வாழ்வில் பிழையில்லாத மனிதர்களே இல்லை அல்லவா? எதையும் சொல்வதிலும் கேட்பதிலும் பொறுமையும் கவனமும் இருந்தால் யாரையும் மனம் மாற்றி விடலாம். அன்பும் கருணையும் அக்கறையும் அரவணைப்பும் முகமறியா ஒருவருக்கு கொடுப்பதில் ஆர்வம் உள்ள நாம் தான் நம் வீட்டில் உள்ளவர்களுக்கு அந்த அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்க மறந்து விடுகிறோம். என்ன படித்து இருந்தாலும், எத்தனை உயர்வை கண்டு இருந்தாலும், வெற்றிகள் பல குவித்தாலும் அதிலெல்லாம் கிடையாது மகிழ்வும் மனநிறைவும். நாம் நேசிக்கும், நம்மை நேசிக்கும் ஒருவரின் கையணைப்பில், அரவணைப்பில் இருக்கிறது மகிழ்வு. மனம் விட்டு பேசி, நிறை குறை அலசி, வாழ்க்கை எனும் ஓட்டப்பந்தயத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காது இணையாக
இணையோடு ஓடி பெற வேண்டிய வெற்றிதான் இல்லறமும் தாம்பத்தியமும். இதோ கதிரவன் போல மனைவியின் உணர்வு கேட்டு கண்மணி போல உணர்வை புரிய வைத்து கொள்ள அனைவராலும் முடியும்தான். ஆனால் முதல் அடி யார் வைப்பது என்பதில்தான் இங்கே பிரச்சனை. தயங்கி நிற்காது உங்களின் கதிரவனுக்கு கண்ணின் மணியாகவும் உங்கள் கண்மணியின் வாழ்வில் கதிரவனாகவும் மாற முயற்சி செய்யுங்கள். உங்களின் இல்லறம் இனிக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அன்பு அனைத்தும் செய்யும். அன்புடன் கௌரி முத்துகிருஷ்ணன். Please subscribe to the channel.